ரைட். நாம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருந்தோம். திட்டமிடலின் வகைகள் சம்பந்தமாக படிச்சிருந்தோம். திட்டமிடலின் வகைகள் காலத்தின் அடிப்படையாக கொண்டு திட்டமிடலை வகைப்படுத்தியிருந்தோம். நீண்ட கால திட்டம், இடைக்கால திட்டம், குறுங்கால திட்டமிடலை என்ன செஞ்சிருந்தோம், வகைப்படுத்தியிருந்தோம். அதே போல முகாமைத்துவ மட்டத்தை அடிப்படையாக கொண்டு அதுக்கு இன்னொரு பேர் தான் சொன்னாங்க, தந்திரோபாய மட்டம். முகாமைத்துவத்தின் நோக்கெல்லை, வீச்செல்லை, ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம். அந்த முகாமைத்துவ மட்டத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தினது மூன்று மட்டங்கள். முகாமைத்துவ மட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று மட்டங்கள் காணப்படுது. உயர்மட்டம், நடுத்தர மட்டம், கீழ்மட்டம், அதாவது முதல்நிலை மட்டம் சொல்லுவாங்க. இதுக்கு தந்திரோபாய மட்டம், உபாய மட்டம், செயற்பாட்டு மட்டம் என்ன செய்வாங்க, இன்னொரு ஒத்தாகரத்துல இதற்கு சொல்லுவாங்க. ரைட். ஆகவே தந்திரோபாய மட்டம் என்றா என்ன, உயர்மட்ட முகாமைத்துவம். இதை படிச்ச நாம உயர்மட்ட முகாமைத்துவம் என்றா என்ன, ஒட்டுமொத்த நிறுவனம் சம்பந்தமாகவும், நிறுவனத்தில தூர நோக்குகள், லட்சிய நோக்குகள் சம்பந்தமாகவும், நிறுவனம் எதனை அடைய வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் ஒட்டுமொத்தமாக தீர்மானம் எடுக்கிறது. திட்டமிடல் செயற்பாட்டை மேற்கொள்றது தந்திரோபாய மட்டம், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ். உபாய மட்டம் என்ற என்ன, நிறுவனத்துக்குள்ள காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரிவுகள். அதாவது என்ன, நிதி பிரிவு, உற்பத்தி பிரிவு, சந்தைப்படுத்தல் பிரிவு, ஆளணி பிரிவு, ஒவ்வொரு பிரிவுகள் காணப்படும். அந்த பிரிவுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களோட இலக்குகள் நோக்கங்களை அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி மேற்கொள்ள திட்டமிடலுக்கு என்னன்னு சொல்லுவோம், உபாய திட்டமிடல் என்று சொல்லுவோம், டெக்னிக்கல் லெவல் பிளானிங் என்று சொல்லுவோம். அடுத்தது கீழ்மட்டம் என்று சொன்னா என்ன, செயற்பாட்டு மட்டம். அவங்களோட அன்றாட செயற்பாடு. ஒரு ஆடை தொழிற்சாலை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அங்க ஆடைகளை தைக்கக்கூடிய நபர்கள் தான் யார், அவர்கள் தான் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். முதல் நிலை மட்டம், அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்களோட மேனேஜர்ஸ், அவங்களோட சூப்பர்வைசர்ஸ், அவங்க தான் யாரு, ஆபரேஷன் லெவல் மேனேஜ்மெண்ட்ல உள்ளார்கள். அந்த மட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற திட்டமிடலுக்கு பேர் என்ன சொல்லுவோம், செயற்பாட்டு மட்ட திட்டமிடல். அதாவது நாளாந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு அவசியமான விடயங்களை மேற்கொள்ள திட்டமிடல் தான் என்ன, செயற்பாட்டு மட்ட திட்டமிடல். ரைட். இந்த விடயங்கள் பார்த்தோம். அது தந்திரோபாய மட்டங்கள் என்ன, பெரும்பாலும் அது நீண்ட காலங்களுக்குரியது. உபாய மட்டம் என்றா என்ன, அந்தந்த குறிப்பிட்ட பிராஞ்சிலை நோக்கங்கள், இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மேற்கொள்ளப்படுகின்றது உபாய திட்டமிடல். இப்ப நாம பார்க்க போற விஷயம் தான் இன்றைக்கு செயற்பாட்டு மட்ட திட்டமிடல், ஆபரேஷனல் லெவல் பிளானிங். அதாவது செயற்பாட்டு திட்டமிடல் சொல்லுவாங்க, ஆபரேஷன் லெவல் பிளானிங் சொல்லுவாங்க, செயற்பாட்டு மட்ட திட்டமிடல். அதாவது செயற்பாட்டு மட்டம் என்றா என்ன, நிறுவனத்துல காணப்படக்கூடிய ஒரு முகாமைத்துவ கூம்பு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த முகாமைத்துவத்தை கூம்பில் காணப்படக்கூடிய இந்த கீழ் மட்டம் தான் என்ன, செயற்பாட்டு மட்டம் சொல்லுவோம். பெரும்பாலும் யாரு, நிறுவனத்துல காணப்படக்கூடிய அடிமட்டத்தில் காணப்படக்கூடிய நபர்கள். எக்ஸாம்பிள், ஆடை தொழிற்சாலையாக இருந்தால் ஆடைகளை தைக்கக்கூடிய நபர்கள், அந்த மெஷினரிஸ் ரிப்பேர் பண்ணக்கூடியார்கள், அதுல சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அப்படி அப்படி நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த மட்டத்தில் இருக்கிறார். பிரான்ச் லெவலுக்கு போக மாட்டாங்க, அதுக்கு கீழே உள்ளார்கள், டெக்னிக்கல் ரீதியான அந்த நபர்களுக்கு இடையே அவங்களால மேற்கொள்ளப்படுற திட்டமிடலுக்கு பேர் தான் என்ன, செயற்பாட்டு மட்ட திட்டமிடல். இந்த செயற்பாட்டு மட்ட திட்டமிடல் எப்படி இருக்குன்னு சொன்னா நாளாந்த செயற்பாடுகள் நோக்கங்களை அடைவதோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு, பெரும்பாலும் குறுங்காலமாக இருக்கு. இதான் என்ன, செயற்பாட்டு மட்ட திட்டமிடல். இப்ப நாம பார்ப்போம், இதுல நாம இன்றைக்கு பார்க்க போற விஷயம்தான் செயற்பாட்டு மட்ட திட்டம். இப்ப திட்டமிடல் என்று சொன்னா என்ன, அது ஒரு வினைச்சொல், அது ஒரு எக்ஷனோட சம்பந்தப்பட்ட திட்டமிடல். திட்டம் என்றா என்ன, திட்டம் என்று சொன்னா நாம மேற்கொள்ற திட்டமிடல் செயற்பாட்டை எழுத்துல நாம மாற்றி கொண்டோம் என்று சொன்னால், இன் ரிட்டன் ஃபார்மேட்ல நாம சேஞ்ச் பண்ணோம் என்று சொன்னா அதை என்ன சொல்லுவோம், அதை திட்டம் என்று சொல்லுவோம், பிளான் என்று சொல்லுவோம். பிளானிங்ல இருந்து அது எழுத்துல மாறக்குள்ள அதை பிளான் என்று சொல்லுவோம். அந்த ஆபரேஷனல் லெவல் பிளானிங் மட்டத்திலிருந்து எழுத்துருவாக்கப்படுற டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான திட்டங்களை மேற்கொள்வாங்க. ஒன்று சிங்கிள் யூஸ் பிளான், ரெண்டாவது ரிப்பீட்டட் யூஸ் பிளான் அல்லது ஸ்டாண்டிங் பிளான்ஸ் சொல்லுவாங்க. சிங்கிள் யூஸ் பிளான், சிங்கிள் யூஸ் பிளான் என்னன்னு சொன்னா அதாவது விசேட நோக்க திட்டமிடல், விசேட நோக்கம். ரெண்டாவது தொடர்ச்சியான திட்டமிடல். ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம். விசேட நோக்க திட்டமிடல் என்ன, தொடர்ச்சியான திட்டமிடல் என்ன. அதாவது இப்ப நிறுவன மட்டம் இருக்குதானே, ஒரு ஆடை தொழிற்சாலை எடுத்துக்கொண்டீங்கன்னா எக்ஸாம்பிள் ஊடாக நம்ம விளங்கிக் கொள்ளும்.
ஒரு ஆடை தொழிற்சாலையில அன்றாடம் ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தால், ஒவ்வொரு நாளும் மூலப்பொருள்கள்ல குறைபாடு, மூலப்பொருள் தட்டுப்பாடு, ஊழியர்களை முகாமைத்துவம் செய்யறதுல பிரச்சனை, பிங்கர் பிரிண்ட்ல பிரச்சனை, அவங்க வேலை செய்யாம கழிச்சிட்டு, அதாவது ஒவ்வொரு நாட்களும் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் எழக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு அது திட்டமாக மாத்தினோம்டா என்ன, அது என்ன என்று சொல்றேன், நிலையான திட்டம் அல்லது தொடர்ச்சியான திட்டம். ஏன், அது அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும், பிக்சடான பிளான் ஒன்று இருக்கும். ஊழியர்கள் லேட் ஆகி வராங்கன்னு சொன்னா அதை இன்றைக்கு மட்டும் தடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கப்படும் பிளான். எப்படி இருக்கணும், இனி வரும் காலங்களிலும் அந்த பிரச்சனை வரும், அதனை தடுக்கக்கூடிய வகையில் என்ன செய்யணும், அந்த திட்டம் இருக்கணும் என்று சொல்றது நிலையான திட்டம் என்று சொல்லுவோம். விசேட நோக்க திட்டமிடல் என்னன்னு சொன்னா, ரைட், இப்ப சீசன் டைம், இப்ப ஏப்ரல் சீசன், சித்திரை புத்தாண்டுக்குரிய சீசன், உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னா அது ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய விடயமா. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற செயற்பாட்டு மட்ட திட்டமிடல்னா குறுங்காலத்துக்குரியது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஏற்படுற விடயம் இல்லை, வருடத்தில் என்ன செய்யப்படும், ஒரு தடவை ஏற்படும், அல்லது டிஃபரெண்ட் சீசன் டைம்ல ஏற்படும், வித்தியாசமாக ஏற்படும். அப்ப அந்த சித்திரை புத்தாண்டை நோக்கி அதற்காக வேண்டி நாம ஒரு உற்பத்தியை நாம மேற்கொள்ளணும், உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், மார்க்கெட்டிங் அதிகரிக்கணும், உற்பத்தியில குவாலிட்டி அதிகரிக்கணும் என்ற அடிப்படையில விசேடமான நோக்கத்துக்காக வேண்டி நம்ம ஒரு திட்டத்தை உருவாக்கினோம்னா அதுக்கு பேர் என்ன, விசேட நோக்க திட்டமிடல்னு சொல்லுவோம். ரைட், அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், நான் பார்க்க போறோம். இது விசேட நோக்க திட்டமிடல் தான், சிங்கிள் யூஸ் பிளான், ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய பிளான். ரிப்பீட்டட் யூஸ் பிளான் என்ன, மீண்டும் மீண்டும் நாம் என்ன செய்ய போறோம், வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம உருவாக்குற திட்டம் ரிப்பீட்டட் யூஸ் பிளான், அதாவது நிலையான திட்டம் அல்லது தொடர்ச்சியான திட்டம் என்று சொல்லுவோம். ரைட், அதை நம்ம இந்த நோட்ஸ்ல போட்டிருக்கேன்னு பாரு. சிங்கிள் யூஸ் பிளான் என்ன, சிங்கிள் யூஸ் பிளான் நடைமுறையில் காணப்படும் பிரத்யேகமான பிரச்சனைகளுக்காக உருவாக்கப்படுவதே விசேட நோக்க திட்டமாகும். எதிர்காலத்தில் மீண்டலாத ஒரு பிரச்சனைக்காக உருவாக்குகின்ற திட்டம் இதுவாகும். அப்ப அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, மீண்டலாத ஒரு பிரச்சனைக்காக உருவாக்கு, மீண்டலாத என்ன செய்யப்படும், அதாவது சிங்கிள் யூஸ் பிளான் என்ன, மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை வராது, மீண்டும் மீண்டும் நம்ம அந்த உற்பத்தியை மேற்கொள்ள சம்பந்தமா தீர்மானிக்க மாட்டோம், ஒரு தடவை தான் அந்த டிஸ்கவுண்ட், ஒரு தடவை தான் அந்த டிசைன், அந்த அடிப்படையில மேற்கொள்ள திட்டம் என்ன, சிங்கிள் யூஸ் பிளான், ஒரு தடவை தான் மேற்கொள்ளும், மீண்டும் மீண்டும் இல்லாத பிரச்சனை. ஊழியர்கள் ஆபீஸுக்கு வராங்க, காய்ச்சிட்டு இருக்காங்க, அடிக்கடி காய்ச்சிட்டு இருக்காங்க, மூலப்பொருள் தட்டுப்பாடு வந்து கொண்டே இருக்கு, நிறைய ஆடைகளை தைத்துக் கொள்கிறாங்க, பிழைகள் வந்து கொண்டே இருக்கு. அப்ப என்ன, அது அடிக்கடி எழக்கூடிய பிரச்சனை, மீண்டும் மீண்டும் எழக்கூடிய பிரச்சனை. அப்படி மீண்டும் மீண்டும் எழக்கூடிய நிலைமைகள் இருக்குதானே, அந்த சிச்சுவேஷனுக்கு உருவாக்கக்கூடிய திட்டம் தான் பேர் என்ன, தொடர்ச்சியான திட்டம், ரிப்பீட்டட் பிளான்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வரும், ஒவ்வொரு வருடமும் வரும், ஊழியர்கள் மாறும்போது, முகாமையாளர்கள் மாறுகின்ற போது அந்த பிரச்சனை செய்யும், தொடர்ச்சியாக நமக்கு ஏற்படும். அப்ப அது என்ன, மீண்டும் மேலும் தொடர்ச்சியான திட்டம்னு சொல்லுவோம், ரிப்பீட்டட் பிளான் அல்லது நிலையான திட்டம்னு சொல்லுவோம், பிக்சடா இருக்கு. இந்த நிலையான திட்டம் எப்படி இருக்குமா பிள்ளை, இப்ப நீங்களே யோசிங்களேன், பாடசாலையில ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் லேட் ஆகி வராங்க, மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் லேட் ஆகி வராங்க, இது அடிக்கடி எழக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு என்ன செய்யணும், இவங்க ஒரு நிலையான சொல்யூஷன் எடுக்கணுமா இல்லையா, பிக்சடான சொல்யூஷன் எடுக்கணும், அதான் என்ன நிலையான திட்டம். அந்த நிலையான திட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு தானே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா உருவாக்குவான், அதான் என்ன நிலையான திட்டம் சொல்லுவோம். பிக்சடாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்கப்படுது என்று சொன்னா அது என்ன, நிலையான திட்டம். அதுல என்ன இருக்குன்னு சொன்னா, ரூல்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு, பாலிசிஸ் இருக்கு, ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அப்ப என்ன விளக்கம், அதாவது தொடர்ச்சியாக எழக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன செய்வாங்கடா, இவ்வாறான பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு கொள்கை அல்லது ஒரு வழிமுறை ஒன்று உருவாக்குவாங்க, ஒரு கைட்லைன் உருவாக்குவாங்க. இந்த உற்பத்தியினை இவ்வாறுதான் மேற்கொள்ள வேண்டும், இவ்வாறு மேற்கொண்டால் மாத்திரம்தான் குவாலிட்டியாக வரும் என்ன செய்வாங்க, செயல்முறைகளை உருவாக்குவாங்க. விதிகள், காலையில் 8:30 மணிக்கு தான் வேலைக்கு வரணும், 5 மணிக்கு தான் வேலையை விட்டு போகணும், லஞ்ச் டைம் 1 hour தான் நினைச்சுவாங்க, ஸ்ட்ரிக்டான விதிகளை உருவாக்குறது.
ஆபீஸ் டைம்ல மொபைல் பாவிக்க கூடாது என்ன செய்வாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உருவாக்கும். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஸ்டாண்டிங் பிளான், நிலையான திட்டம் என்று சொல்லுவோம், தொடர்ச்சியான திட்டம், மீண்டும் மீண்டும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிக்சட்டா உருவாக்குது. கொள்கைகள் என்ன, இந்த விஷயம் தான். உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், இது பாஸ் பேப்பர்ல வரல புள்ளி, உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? செயற்பாட்டு மட்ட திட்டமிடலின் வகைகளை தரு. என்ன, நிலையான திட்டமிடல், விசேட நோக்க திட்டமிடல். நிலையான திட்டமிடல் உள்ளடக்கக்கூடிய விடயங்கள், நிலையான திட்டமிடலுக்கு கீழே இருக்கக்கூடிய வகைகள், திட்டமிடலின் வகைகள், திட்டத்தின் வகைகள். நிலையான திட்டத்திற்கு இருக்கக்கூடிய வகைகள் என்று கேட்டால் நம்ம எழுத வேண்டியிருந்தா இருக்கிற 3 விடயங்களை தான். கொள்கைகள், விதிகள், பிரமாணங்கள், செயல்முறைகள். கொள்கைகள், விதிகள் அல்லது பிரமாணங்கள், செயல்முறைகள் சொல்லும். கொள்கை என்ற என்ன, பாலிசிஸ், என்னென்ன விடயங்களை எல்லாரும் பின்பற்ற வேண்டும். இப்ப நீங்க கணக்கீட்டுல கொள்கைகளை பின்பற்றுவீங்க எண்ணக்கருக்கள் மாதிரி, அதே விஷயம். தேர்வு அடிப்படையை பின்பற்றுவீங்க அதே மாதிரி. ஒவ்வொரு வருடமும் அந்த பிரச்சனை வரும். விதிமுறைகள், செயல்முறைகள், இவ்வாறு தான் இந்த விடயத்தை பதிவு செய்ய வேண்டும் நீங்க அக்கௌண்டிங்ல பயன்படுத்துறீங்க, அதான் என்ன, செயல்முறை. விதிகள், பிரமாணங்கள் என்ன, இதுதான் இதுதான் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் படிதான் நம்ம இயங்க வேண்டும், இத்தனை மணிக்கு தான் பாடசாலைக்கு வர வேண்டும், இத்தனை மணிக்கு தான் ஆபீஸுக்கு வர வேண்டும், செய்ய வேண்டிய விடயம் என்ன, செய்யக்கூடாத விடயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக விளங்கப்படுத்துறதுதான் விதிகள், பிரமாணங்களா இருக்கு. அப்ப இதுதான் என்ன, தொடர்ச்சியான முடிச்சு. இது வளமை அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை. இப்ப நாம பார்க்க போற அடுத்த விஷயம்தான் விசேட நோக்க திட்டம் என்ன. விசேட நோக்க திட்டம் என்ன, ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்ப சித்திரை புத்தாண்டு வருது. இப்ப சித்திரை புத்தாண்டை எதிர்நோக்கி நம்ம என்ன செய்ய போறோம்? அதற்கு ஏத்த மாதிரி அதன் ஸ்டைல், அதுக்கு ஏத்த மாதிரி ஆடைகளை வடிவமைக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி ஷோரூமை டிசைன் பண்ணணும். இப்ப கிறிஸ்மஸ் வருதுன்னா கிறிஸ்மஸுக்கு ஏத்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும், கிறிஸ்மஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கும். அப்ப நாம என்ன செய்யறோம், ஸ்பெஷலான ஒரு பிளான் உருவாக்கும். அல்லது பொருளாதார பிரச்சனை. இப்ப நீங்க நிறைய பிஸ்கட் கம்பெனி எல்லாம் பார்த்திருப்பீங்க. COVID-19க்கு பிறகு சாப்பிடக்கூடிய பிஸ்கட் பொருட்கள் இருக்குதானே, கிரீம் பிஸ்கட், கிரீம் பிஸ்கட்டுகள் விற்பனைகள்ல வீழ்ச்சி. என்ன வீழ்ச்சி? நிறைய பேர் வாங்குறது. ஒரு சின்ன ஒரு பாக்கெட் எடுத்தா 450 ரூபாய், 200 ரூபாய், 150 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட பிஸ்கட் எல்லாம் 420 ரூபாய், 450 ரூபாய். என்ன, மக்களால கொள்வனவு செய்ய முடியாத ஒரு கெப்பாசிட்டில இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வேலைக்கு கூடிய வேலை செய்யக்கூடிய சம்பளம் பெறக்கூடிய எல்லாம் இருக்கா? அவங்களால அந்த பிஸ்கட் பாக்கெட்டை வாங்க முடியுமா? இல்ல. அப்ப கம்பெனி என்ன செய்யுது, இது இப்படி ஸ்பெஷலாக வந்த ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு என்ன செஞ்சாங்க, விசேட நோக்க திட்டம் ஒன்று மேற்கொண்டாங்க. அந்த விசேட நோக்க திட்டத்துக்குள்ள என்ன இருக்குமென்று சொன்னா, அவங்களோட பாதீடுகள் இருக்கு, பட்ஜெட் இருக்கு, அடுத்தது நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கு, ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அடுத்தது என்ன இருக்குமென்று சொன்னா ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கு, கருத்திட்டங்கள் இருக்கு, கருத்திட்டம் அல்லது செயற்திட்டங்கள் இருக்கு. என்ன, அவங்க என்ன ப்ரொஜெக்டை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனை என்ன, 420 ரூபாய் தானே பிரச்சனை, ரைட். விலையை குறைப்போம். விலையை குறைக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் பிஸ்கட் பாக்கெட் அளவையும் குறைப்போம், கிராமையும் குறைப்போம். 550 600 வித்தது பிள்ளை, அதை என்ன செஞ்சாங்க, 420க்கு கொண்டு வந்தாங்க. பிறகு இப்போ ஒரு 350 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க, விலையை குறைச்சிருக்காங்க. பிஸ்கட் பாக்கெட்ஸ் விலையில் இப்ப டிஸ்கவுண்ட் அறிமுகப்படுத்தினாங்க. அதோட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பிஸ்கெட் அளவையும் சின்னதாக்கினாங்க, பிஸ்கெட் பாக்கெட் அளவையும் சின்னதாக்கினாங்க. அப்ப என்ன, இது எண்ணியல் சார்ந்த ஒரு விடயம். கிராமங்கள்ல விலைகள் என்ன செய்யறாங்க, எவ்வளவு காஸ்ட் ஆகுது, நம்ம எவ்வளவுக்கு விலை மினிமம் விற்கலாம்னு என்ன செஞ்சாங்க, அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க கட்டாயம் பட்ஜெட் ஒன்றை போட்டிருப்பாங்க, பட்ஜெட் ஒன்றை உருவாக்கி இருப்பாங்க. அப்ப என்ன, அதாவது மீண்டும் புதிதாக வரக்கூடிய மீண்டலாத பிரச்சனைகளுக்கு உருவாக்குற திட்டங்கள் வகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒன்று பாதுகாடாக காணப்படும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொன்று ஒன்று. இப்ப இலங்கையில பாருங்க, பட்ஜெட் இருக்கு தானே, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பாதுடா, அது உருவாக்கப்பட்ட பாதுடு தான் 10 வருஷத்துக்கு பயன்படுத்துறாங்களாம். பட்ஜெட் இல்ல, ஒவ்வொரு மாதம் நவம்பர், ஒவ்வொரு வருடத்திலேயும் நவம்பர் மாதம் என்ன செய்யப்படும், புதிய புதிய பட்ஜெட்டுகள் உருவாக்கப்படும். அப்ப பட்ஜெட்ங்கிறது என்ன, ஒரு விசேட நோக்க திட்டமிடல் அந்தந்த வருடத்துக்கு மேற்கொள்ளப்படும். நிகழ்ச்சி திட்டம், நிகழ்ச்சி திட்டம் என்ன, என்ன வேலையை யாரு செய்யணும், எந்த சந்தர்ப்பத்தில் செய்யணும், எப்போது, 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 செய்யணும். என்ன, எவ்வாறு, யாரால்.
என்பது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதான் என்ன நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்றோம். உதாரணமாக பயிற்சி திட்டம். பயிற்சி திட்டம் என்ன? நிறுவனத்துல பாத்தீங்கன்னா மனித வள முகாமைத்துவம் இருக்கு. ஒரு ஆடை தொழிற்சாலையில ஆடைகளை தைக்கக்கூடிய ஆட்கள் அல்லது கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங். என்ன ட்ரைனிங் வழங்க போறோம், அதை எவ்வாறு வழங்க போறோம், யாரு ரிசோர்ஸ் பர்சனை கூட்டிட்டு வந்து வழங்க போறோம், எந்த டேட்ல வழங்க போறோம் என்பது சம்பந்தமாக நாம உருவாக்குறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் சொல்லுவோம். ப்ரோக்ராம் கேட்பாங்க, என்ன ப்ரோக்ராம், உங்களோட வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கேட்பாங்க. டிவி சேனல்ல அடுத்த ப்ரோக்ராம் என்ன? உதாரணமாக இப்போ குக் வித் கோமாளி என்ற ஒரு நிகழ்ச்சி போகுதுன்னு சொன்னா, அது கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி போகுதுன்னு சொன்னா, அடுத்த கட்டம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சா அடுத்த ப்ரோக்ராம் என்ன, என்ன செய்ய போறோம், யாரால செய்ய போறோம், எந்த டேட்ல செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், அதான் என்ன நிகழ்ச்சி திட்டம், எந்த சந்தர்ப்பத்தில் செய்யுது. இவ்வாறான விடயங்களுக்கு மேற்கொள்றது நிகழ்ச்சி திட்டம்னு சொல்லுவோம். செயற்திட்டம் என்ன? செயற்திட்டம் அல்லது கருத்திட்டம் சொல்லுவாங்க. மேலுக்கு இருக்கு இங்கிலீஷ்ல பாருங்க பிள்ளைகள், ப்ரொஜெக்ட் சொல்லுவோம். ப்ரொஜெக்ட் 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 என்ன? குறுங்கால ஒப்படைகள். என்ன ப்ரொஜெக்ட்? ரைட். இந்த மாதத்துக்குள்ள இத்தனை டாய்லெட்ஸ் நிர்மாணித்து வழங்க வேண்டும், இந்த மாதத்துக்குள்ள இத்தனை கிணறுகளை கட்டி கொடுக்க வேண்டும், என்ன இந்த மாதத்துக்குள்ள இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நாம யூஸ் பண்ண வேண்டும், என்ன இந்த மாதத்துக்குள்ள இந்த விடயங்களை நாம முடிக்கணும் என்று சொல்லி ஒரு குறுங்கால டார்கெட், குறுங்கால இலக்குகளை உருவாக்கி நாம மேற்கொள்ற செயற்பாடுக்கு பேர் தானே என்ன? கருத்திட்டம் அல்லது செயற்திட்டம்னு சொல்லுவோம். இது ப்ரோக்ராம்ல இருந்து வேறுபட்டு. நிகழ்ச்சி திட்டம்ங்கிறது பெருசு. அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள என்ன வரும்? ஒரு குறிப்பிட்ட சிறிய சிறிய இலக்குகளை அடிப்படையாக கொண்டு என்ன வரும்? கருத்திட்டங்கள் வரும். அந்த கருத்திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும்? ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கு, எவ்வளவு எவ்வளவு கொஸ்டின் இருக்கு. ஆகவே நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம் அல்லது செயற்திட்டம், பாதீடு, இதெல்லாம் என்ன என்று சொன்னா விசேட நோக்க திட்டமிடல் வகைகளாக காணப்படும். அப்ப இந்த இதெல்லாம் ஒரு பிக்சர்ல போட்டிருக்கேன்னு பாருங்க முடியும், விளங்குதானே? இது என்னத்துக்கு சொன்னா செயற்பாட்டு மட்ட திட்டமிடல்ற ரெண்டு வகை. அந்த ரெண்டு வகைகளுக்கு கீழே காணப்படுகின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் தான் நான் பார்த்திருக்கேன். இது எக்ஸாம்ல கேள்வி வரல. ஆகவே நாம் என்ன செய்யலாம், கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டிய விடை, முக்கியமான விடை. ரைட். இப்ப நான் பார்க்க போறது அடுத்த விஷயம், நடைமுறைக்கு சாத்தியமான திட்டம், பிராக்டிக்கல் பிளான். நம்ம அந்த பிராக்டிக்கலா நான் பார்ப்போம் தானே, அந்த பிளான் என்ன பிராக்டிக்கல். ஆட்கள் சொல்லுவாங்க தானே, நீங்க எந்த ஒரு ஐடியாவை சொன்னாலும் அதை பிராக்டிக்கல்ல பொருந்தக்கூடிய அளவுக்கு செல்லும். இப்ப பொருளியலின் தந்தையார் என்றா, அவர் பொருளியலின் தந்தை முன்வைத்த கோட்பாடுகளை, சில கோட்பாடுகளை தற்போது பயன்படுத்த முடியுமான்னு தற்போது பயன்படுத்த முடியாது. பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லை. 1900ஆம் ஆண்டு இருந்த உற்பத்தி செயற்பாடுகளை அதே ப்ரொசீஜரை இப்ப ஃபாலோ பண்ணலாமான நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அப்ப நடைமுறைக்கு சாத்தியம் என்ன? இப்ப யோசிங்க பார்ப்போம் பிள்ளை. இப்ப கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுக்கு பிறகு இப்பயும் எல்லாரும் பெரிய பெரிய கொப்பியும் வச்சு ஆக்களும் வச்சு எங்கேயாவது பேங்க்ல இருக்காங்களா? பேங்க்ல மணியை டிபாசிட் பண்றதுக்கு, வித்ட்ரா பண்றதுக்கு பழைய ப்ரொசீஜர் தெரியுமா? என்ன செய்யணும்? ஒரு ஸ்லிப் எழுதி கொண்டு போய் கெஷியர்ல கொடுக்கும். கெஷியர் என்ன செய்யணும்? அந்த ஸ்லிப்பை செக் பண்ணி போட்டு அதுல எழுத்து பிழைகள் எதுவும் இல்லைன்னு போட்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்போம். அந்த இன்னொரு ஆள் என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் அந்த ரெக்கார்ட் ரூம் இருக்கும், அந்த ரெக்கார்ட் ரூம் அந்த ஆவணங்கள் இருக்கிற இடம், அங்க போய் அங்க ஒரு ஆள் இருப்பார், யார் யார் பேர்ல எவ்வளவு எவ்வளவு அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஏடு ஒன்று லெஜர். அந்த ஏட்டுல செக் பண்ணி அதுல பேலன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் மேனேஜருக்கு போடுவார். அந்த ஸ்லிப்பை மேனேஜருக்கு அனுப்புவார், மேனேஜர் சைன் பண்ணும். அதெல்லாம் சைன் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த ஸ்லிப் திருப்பி கேஷியர்ட்ட வந்து நமக்கு காசு கிடைக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலத்துக்கு, ஒரு மணித்தியாலத்துக்கு மேல போகும் காசை வித்ட்ரா பண்றது. இப்ப அப்படியா? ஏடிஎம்ல என்ன செய்யலாம், ஆளே இல்லாத சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் நுட்பங்கள், ஏடிஎம் மெஷின், ஐடி டெக்னாலஜிஸ் என்ன செய்யப்படுது, தகவல் தொழில்நுட்பத்தை வச்சு என்ன செய்யப்படுது. ரைட். நம்ம ஈஸியா என்ன செய்யறோம், வித்தின் 1 மினிட் வித்ட்ரா பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் என்ன இப்ப லேட்டஸ்ட். இப்ப சொல்லுங்க, 1950ஆம் ஆண்டு, 1990ஆம் ஆண்டு இருந்த அதே ப்ரொசீஜர்ஸ், அதே பிளான் இப்ப நடைமுறைப்படுத்தலாமான்னு சொன்னா என்ன? சகல பிளானை நடைமுறைப்படுத்தல, நடைமுறைக்கு சாத்தியமே. அப்ப நடைமுறைக்கு சாத்தியமான திட்டம் என்ன? பிராக்டிக்கலாக பாசிபிளா இருக்கக்கூடியது என்ன?
இதென்னு சொன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன செய்யுது, நம்மளோட திட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளு. மார்க்கெட்டிங் பிளான், சந்தைப்படுத்தல் திட்டம், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மார்க்கெட்டிங்கை மாற்றிக்கொள்ளும். இப்ப உதாரணமா நான் ஒரு கேஸ் ஒன்று சொல்றேனே. இப்ப நான் என்ன கேஸ் என்று சொன்னா, ரைட், ஓகே, நம்ம பர்பஸை பார்க்கணும் தானே. சிக்னல் சிக்னல் பர்பஸை இவங்கட இவங்கட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இல்லைங்களா? ரைட். எல்லாருக்கும் சிக்னல் டூத் பேஸ்ட் தெரியும் தானே. சிக்னல் டூத் பேஸ்ட் சம்பந்தமான அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்ப்போம். நடைமுறைக்கு சாத்தியமான விட இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல, ஆண்டு ஞாபகம் இல்லை, குறிப்பிட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல்ல வைங்களேன், 20 இயர்ஸுக்கு முதல் வெளிநாட்டுல இருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு பர்பஸை கம்பெனி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நாட்டுக்கு இலங்கையில பிசினஸ் செய்யறதுக்கு வாராங்க. பெரிய ஒரு கம்பெனி. இல்ல அவங்களோட வெளிநாட்டு டூத் பேஸ்ட பத்தி தெரிந்தானே, ஃபாரின் பிராண்ட தெரிந்தானே, ஃபாரின் வேறொரு பிராண்ட், அந்த பிராண்டோட வாராங்க. ஹை குவாலிட்டி மின்ட் மின்ட் அந்த அப்படி நிறைய நிறைய டெக்னிக். கிரீன் கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். அப்படி டிஃபரெண்டானது, அட்ராக்ஷன் ஆகக்கூடிய அப்படி ஒரு பிராண்ட் ஒன்று என்ன செய்யுதுன்னா இலங்கைக்கு வராங்க பிசினஸ் செய்யறது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவங்களுக்கு பாரிய பிரச்சனை இவங்களோட வளர்ச்சி கட்டம். இவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க? ஒரு நேரம் பல் துலக்குவதில்லை, 2 நேரம் பல் துலக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது நடைமுறைக்கு சாத்தியமான பிறகு. ஒரு நேரம் தான் பல் துலக்கிட்டு இருந்தாங்க மக்கள். டாக்டர்ஸை கூட்டிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, பல் துலக்குவது ஒரு நேரம் அல்ல 2 நேரம் பல் துலக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டர் ஆடைகள் எல்லாம் அணிவிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு என்ன செஞ்சாங்க, 2 நேரம் பல் துலக்க வச்சாங்க. ஆக்கள் அவங்களோட விற்பனை என்ன செஞ்சு டபுள் மடங்காச்சு. இப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி அவங்க வகுத்து வளர்ந்து கொண்டிருக்கிற டைம்ல வெளிநாட்டு கம்பெனி உள்ளுக்கு வருது. அப்ப அவங்களுக்கு சரியான ஷாக். நாம சிக்னலை பிராண்ட் ஆக்கிட்டோம், வெளிநாட்டு கம்பெனி வருது, நாம லொஸ்ஸா போறோம் மனுஷன். அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க ஐடியா எல்லாரும் மீட்டிங் போட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு ஐடியா ஒன்று எடுத்தாங்க. இதுக்கு ப்ராக்டிக்கலா நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணலாம், ஆழமையான ப்ரொசீஜர் சொன்னாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்களும் கேட்டா, டிஸ்கவுண்ட் வழங்க வேண்டும், விலையை குறைக்க வேண்டும், ஒன்று வாங்கினால் ஒன்று ஃப்ரீ என்று அறிமுகப்படுத்த வேண்டும். அடுத்தது என்ன, புதிய புதிய அட்வர்டைஸ்மெண்ட்களை செய்யணும், அப்படி நேரடியாக சந்தைப்படுத்தணும். அப்படி நிறைய ஐடியாஸ், வளமையான பாரம்பரியமான ஐடியாஸ் நிறைய பேர் சொன்னாங்க. அப்ப அவங்க அங்க எதிர்பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, பாரம்பரியமான ஐடியாஸ் இல்லை, கிரியேட்டிவான ஐடியா, புத்தாக்கமான ஐடியா. வாட் இஸ் த கிரியேட்டிவ்னா புத்தாக்கம், மற்றவர்கள் சிந்திக்கிறதிலும் பார்க்க வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஐடியா தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்ப ஒரு நபர் சொன்னாரு, ரைட், ஐ ஹேவ் அன் ஐடியா, நான் மேனேஜர் நான் இதை டிஸ்கஸ் பண்றேன், மற்ற என்ன செய்யும், மேனேஜரை கான்ஃபிடென்ஷியலா டிஸ்கஸ் பண்றேன். ரெண்டு போட்டு என்ன செஞ்சாங்க, என்ன மேபி ஸ்பை இருக்கலாம் தானே, முக்கியமான ஆட்கள் மட்டும் இருந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க என்று சொன்னா, அவங்க ஒரு பிளான் ஒன்று எடுத்தாங்க. என்ன பிளான் என்று சொன்னா, ஏனைய நிறுவனங்கள் இருக்குதான், நான் நினைக்கிறேன் ப்ரொடக்டை மாற்றி சொல்லணும், சிக்னல் தான், சிக்னலோ சிக்னல் தான் நினைக்கிறேன், எஸ். ஏனைய நிறுவனம், அந்த வெளிநாட்டு கம்பெனி வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க, நாட்டில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு என்ன செய்ய போறாங்க, போய் அவங்க சப்ளை பண்ண போறாங்க. சப்ளை பண்ணி என்ன செய்யணும், அவங்களோட ராக்கைகள் என்ன செய்யணும் சொன்னா அவங்களோட ப்ராடக்ட் அடுக்கும். ரைட். இப்ப நாம என்ன செய்யும், நாம தற்போது என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா, யூனிலிவர் ப்ராடக்ட் எல்லாம் என்ன செய்ய போறோம், ஹை குவாலிட்டியான டிமாண்டான ப்ராடக்ட். என்ன நாம என்ன செய்ய போறோம், கடனுக்கு காசுக்கு மட்டும்தான் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம், அல்லது கடனுக்கு ஒரு மாத கடனுக்கு விற்பனை செய்யும். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, நாம விற்பனை செய்யக்கூடிய சகல கடைகளுக்கும் போய்
அங்க எம்டியாக எந்த ராக்கைகள் இருந்தாலும் அந்த ராக்கைகள் என்ன செய்ய போறோம், நம்மட ப்ரொடக்டால ஃபுல்லா ஃபில் பண்ண போறோம். அங்க எடுத்த தீர்மானம். இப்ப என்ன, நாம் எல்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ணும். ஒரு மாத கடனா, 2 மாத கடன், 3 மாத கடன் டியூரேஷனை கொடுப்போம். நீங்க 3 மாதத்துக்கு பிறகு காசு தாங்க, விற்பனை செஞ்சது பிறகு காசு தாங்க. அப்படி நாம ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாம கையாளுவோம். என்ன செஞ்சாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாங்க. அவங்க எல்லா கடைகளுக்கும் எல்லா கடைகளில் இருக்கக்கூடிய எம்டிஆர் இருந்த ராக்கைகளும், நீங்க ராக்கைகள் எம்டிஆருக்கு விற்பனை செஞ்சா காசு தாங்க, விற்பனை செய்ய நாங்க ரிட்டர்ன் எடுக்க அடிப்படையில் அனைத்து சிக்னல் ப்ராடக்டையும் அவங்களோட கடைகள் அடிக்கிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது, வெளிநாட்டு கம்பெனி நாட்டுக்கு வருது. அவங்க லொரி எடுத்துட்டு ஒவ்வொரு கடையா போறாங்க. போய் அவங்களோட பிராண்டை சொல்லி எங்கட பிராண்டை கொள்வனவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. என்ன நடக்குது, அங்க கொள்வனவு செய்யறதுக்கு விருப்பமா இருந்தாலும் என்ன, அங்க அடுக்கிறதுக்கு இடம் இல்லை. அவங்க கடைக்காரர்கள் முதலாளிமார் எல்லாரும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இடம் இல்லை, நீங்க கொண்டுட்டு போங்க கொண்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதோட அந்த கம்பெனி என்ன செய்யுது, பாரிய ஃபெயிலியர், பெரிய ஒரு ஃபெயிலியர், பிக் ஃபெயிலியர். அந்த கம்பெனி நாட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. சிக்னல் நிறுவனத்துக்கு என்ன, சிக்னல் அந்த உற்பத்தி செய்யற அந்த நிறுவனத்துக்கு என்ன, பெரிய ஒரு வெற்றி. வெளிநாட்டு கம்பெனியை மோதி என்ன செஞ்சாங்க, நாட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இது என்ன திட்டம் என்று சொன்னா, இது நடைமுறைக்கு சாத்தியமானது. அந்தந்த காலப்பகுதி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது, நம்ம எதிர்பாராத சிச்சுவேஷன் நமக்கு வரக்குள்ள நாம் என்ன செய்யறோம், எதிர்கொள்றதுக்கான நம்ம உருவாக்குற திட்டமிடல் தான் என்ன, நடைமுறைக்கு சாத்தியமான திட்டம். ரைட். இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. நீங்க மார்க்கெட்டிங் படிக்கும் போது, நம்ம மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் இருக்கு தானே, சந்தைப்படுத்தல். அந்த சந்தைப்படுத்தல நம்ம நிறைய உதாரணங்களை படிப்போம், அந்த நிறைய ஸ்ட்ராட்டஜி. இதே போல வேற வேற ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. சோப் விற்கிற கம்பெனி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு. ரைட். அதை நம்ம அந்த மார்க்கெட்டிங் டைம்ல படிப்போம். சரியா? ரைட். நடைமுறைக்கு சாத்தியமான திட்டம். இது ஒரு இன்னொரு பீஸா ஹட் நிறுவனத்துல ஸ்ட்ராட்டஜி. பீஸா ஹட் நிறுவனத்துல ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா, பீஸா ஹட் நிறுவனத்துக்கு எதிராக வேற வேற சில சில சின்ன சின்ன டொமினோஸ் பீஸா அப்படியெல்லாம் பீஸா நிறுவனங்கள் இருக்கு தானே. அப்படி நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க. அப்ப பீஸா ஹட் நிறுவனம் என்ன செய்யும்னு சொன்னா, புதிதாக ஒரு பீஸா கடை ஒன்று எங்கேயாவது அவங்களோட நாட்டில் உருவாக்கப்பட்டால் அந்த கடைக்கு பக்கத்திலே அவங்களோட ஷோரூம் உடனடியாக ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணி பீஸா விற்பனை செய்வாங்க, டிஸ்கவுண்ட் விற்பனை செய்வாங்க. அப்ப அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட நிறுவனத்துல அந்த உற்பத்தி பொருள் பிராண்டா மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகிறதுக்கு இடையில என்ன செஞ்சிருவாங்க, அந்த பிராண்டை வளர விடாமல் செய்து விடுவார்கள். இதுதான் அவங்க கையாண்ட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நிறைய நிறுவனங்கள் என்ன செய்யப்படுது, தற்போது பின்பற்றி கொண்டிருக்காங்க. இப்ப புதிய நிறுவனங்கள், மைக்ரோசாப்ட் புதிய நிறுவனம் ஒன்று போட்டியாளர் வந்தா அந்த நிறுவனம் மக்கள் மத்தியில போய் அவங்களோட பேரு சேருவதற்கு நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கும். ப்ராடக்ட் ஹை குவாலிட்டி, குட் எத்திக்ஸ் இருக்கும், நல்ல பிரைஸ் இருக்கும், நல்ல பெனிஃபிட் இருக்கும் மக்களுக்கு. ஆனா அதை மக்களுக்கு போய் சேருவதற்கு இடையில என்ன செஞ்சிருவாங்க, அந்த நிறுவனங்கள் அவங்களோட ப்ராடக்ட்டை டிஸ்கவுண்ட்ல கொடுத்து அல்லது ஃப்ரீயா கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, அந்த புதிய ப்ராடக்ட் என்ன செஞ்சிருவாங்க, ஜீரோ ஆக்கிடுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, நடைமுறைக்கு சாத்தியமான திட்டம். கிரியேட்டிவா அவங்க யோசிக்கிற ஐடியா. சரிதானே, இதை நம்ம மார்க்கெட்டிங்ல படிப்போம். இது நடைமுறைக்கு சாத்தியமான திட்டம்னு சொல்லுவோம். ரைட். அதான் அந்த திட்டமிடல பாக்கெட். இப்ப நாம பார்க்க போறது லாஸ்டான கான்செப்ட். நம்ம இந்த பாஸ் பேப்பர்ல வந்த விடயங்கள் தான். எஸ், இது சிலபஸ்ல இருக்கிறது தான், பாஸ் பேப்பர்ல வந்துச்சு. சகல விடயங்களும் பாஸ் பேப்பர்ல வந்த விஷயங்களை தான் படிக்க போறோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, டியூட்டர் இருக்கிறார்கள். திட்டமிடலுக்கான சவால்கள், தடைகள். இது 2022 ஜனவரியில கொஸ்டின் நம்பர் 2ல வந்த விஷயம். ரைட். பேப்பர்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க. 2022 ஜனவரியில கொஸ்டின் நம்பர் 2 பாப்போம். பேப்பர்ஸையும் பார்ப்போம். ரைட். பாருங்க பிள்ளைகள், 2022 ஜனவரி வினா இலக்கம் 2க்கு வரும்.
திட்டமிடல் செயல்முறையின் படிமுறைகள் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். அந்த 8 படிமுறையும் படிச்சுட்டு அடுத்தது என்ன, திட்டமிடலுக்கான 2 தடைகளை குறிப்பிடுக. திட்டமிடலுக்கான 2 தடையை தான் கேட்டிருக்காங்க, விவரிக்க சொல்லியிருக்காங்க. ரைட், அப்பா திட்டமிடலுக்கான தடைகள், திட்டமிடலுக்கான சவால்கள் என்ன? யூடியூபா சவால்களை தடை என்ன? இப்ப நீங்க நல்லா படிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களோட கல்விக்கு தடையாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்ன? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன? உங்களோட மொபைல் போன் திடீரென்று ஒரு கோல் வரும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வெளியில நிற்பாங்க, அல்லது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சோசியல் மீடியாஸ், வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாம் என்ன? உங்களோட பீஸ்ஃபுல்லா நீங்க கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு சவாலா இருக்கக்கூடிய விடயங்கள். உடல் நோவு, உடல் சோர்வு, டயர்ட், இதெல்லாம் என்ன? உங்களோட கல்வியை நீங்க கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய விடயங்கள். அப்ப என்ன விளக்கம் என்ன? திட்டமிடலுக்கான தடைகள் என்ன? திட்டமிடல் ஊடாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு 100% நன்மைகள், 100% நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விடயங்களை தான் என்னென்று சொல்லுவோம்? திட்டமிடலுக்கான தடைகள். திட்டமிடலின் நன்மைகளை நமக்கு குறைக்கக்கூடிய விடயங்கள், திட்டமிடல் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பெனிஃபிட்டை குறைக்கக்கூடிய விடயங்களை தான் திட்டமிடலுக்கான தடைகள் என்று சொல்லுவோம். முதலாவது என்ன நம்ம இதுல பார்ப்போம்? நெகட்டிவ் திங்கிங். ஒரு திட்டமிடலை செய்யறதுக்கு முதலே இது சாத்தியப்படாது, இது சக்சஸ் ஆகாது, இது மற்ற நிறுவனங்கள் இதை காப்பி பண்ணிருப்பாங்க, இது நம்மகிட்ட அந்த அளவு நாம இப்பதான் இதை திங்க் பண்றோம், வேற நிறுவனங்கள் இந்த பிளானை போட்டிருப்பாங்க, இந்த பிளான் சக்சஸ் ஆகாது என்று சொல்லி எப்பயுமே நெகட்டிவாக திங்க் பண்றது, அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணாம இருக்கிறது. அது என்ன? திட்டமிடலுக்கான ஒரு தடை. எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா பிள்ளைகள் முதலாவது we have to believe, நான் சித்தி அடைவேன், நான் சித்தியினை பெற்றுக்கொள்வேன், நான் பாஸ் ஆகுவேன் என்று பாசிட்டிவா திங்க் பண்ணணும். இல்ல நான் எவ்வளவுதான் படிச்சாலும் ஃபைலா தான் ஆகும், இந்த எக்ஸாம் எவ்வளவு எழுதினாலும் ஒரு ஃபைல் தான் ஆகும். நெகட்டிவ் திங்கிங். ஆகவே என்ன? நெகட்டிவா திங்க் பண்றது, அதை பாசிட்டிவா திங்க் பண்ணாம இருக்கிறதுங்கிறது திட்டமிடலுக்கான என்ன சவாலாக இருக்கு. அடுத்து தொடர்பாடல் தடை. தொடர்பாடல் தடை என்ன? கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். நாம ஒன்று சொல்றோம், அதை இன்னொரு சைட்ல இருக்கிறார்கள் விளங்கிக் கொள்ளாத அடிப்படையில் இருக்காங்க. திட்டமிடல் என்ன சொன்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம், எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, அவங்க அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணி என்ன செய்வாங்க, ஒரு பொருத்தமான ஒரு ஐடியா ஒன்று தெரிவு செய்வாங்க. பல்வேறுபட்ட மாற்று தீர்மானங்களுக்கு இருந்து பொருத்தமான தீர்மானத்தை தெரிவு செய்து எதிர்காலத்தில் அதை அடைகிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க தீர்மானிச்சு கொள்றதுதான் திட்டமிடல். ஒவ்வொரு நபர்களும் அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணக்குள்ள ஒரு ஆள் விளங்கி கொள்றாங்க. இப்ப நான் இங்கால இருந்து சைனீஸ் மொழியில பேசினேன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குமா? இல்லை. நீங்க அங்க இருந்து ஜப்பான் மொழியில பேசினா எனக்கு விளங்குமா? வேண்டா இல்லை. ஏன் ஜப்பானீஸ்ல பேசினா விளங்குமா? இல்லை. ஏன்? மொழிங்கிற தொடர்பாடல் தடை. நாம ஜூம்ல கம்யூனிகேட் பண்றோம், வெர்ச்சுவல் கம்யூனிகேஷன், வெர்ச்சுவல் மீட்டிங், நிகழ்நிலையான ஆன்லைன்ல மேற்கொள்ளக்கூடிய நிகழ்நிலை மீட்டிங். இதுல என்ன? நான் பேசுறது உங்களுக்கு வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது, நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன் உங்களுக்கு வருது இல்லை, கம்யூனிகேஷன் பேரியர், டெக்னிக்கல் ஃபால்ட். இதெல்லாம் என்ன? தொடர்பாடல் ரீதியான தடையும் என்ன செய்யமாட்டா திட்டமிடல் அந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு சவாலாக இருக்கு. அடுத்தது புத்தாக்கமின்மை. அதாவது பழமையான விடயம், நாம எந்த விடயத்தை செஞ்சாலும் ட்ரெடிஷனலை தான் செய்யும். அதாவது ட்ரெடிஷனல்ங்கிறதையும் பார்க்க ஏற்கனவே ரிப்பீட்டட். இப்போ உங்கள்ட்ட எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்க ரிப்பீட்டட் ஆன்சர், இதுக்கு முதல் நீங்க படிச்ச விஷயங்களை மட்டும் புதிதாக சிந்திக்கிறது. இப்ப போட்டோகிராஃபி தெரியும் தானே பிள்ளை? போட்டோகிராஃபியில படிச்சிருப்பீங்க. போட்டோகிராஃபி கிரியேட்டிவ் போட்டோகிராஃபின்னு ஒன்று, எல்லாராலையும் போன்ல போட்டோ எடுக்க முடியும், இல்லைன்னு இல்லை, போன்ல போட்டோ எடுக்க முடியும். போட்டோ எல்லாரும் போன்ல கையை போன் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஆனா கிரியேட்டிவ் போட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. கிரியேட்டிவ் என்னன்னு சொன்னா ஏனே நபர்கள் சிந்திக்கிறது, பார்க்கிற பார்வையிலிருந்து வித்தியாசமாக ஒன்றை என்ன செய்யறது, நாம என்ன செய்யறது, நாம பார்க்கறது தான் கிரியேட்டிவ் சொல்றோம், புத்தாக்கம் என்று சொல்றது.
போட்டோகிராஃபிலையும் கிரியேட்டிவ் போட்டோகிராஃபி இருக்கு. நீங்க போட்டோகிராஃபி ஸ்டடி பண்ணக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. போட்டோகிராஃபி லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல நீங்க படிப்பீங்க. இப்ப எல்லாரும் பூக்கள் இருக்கு தானே, பூக்களை மேலிருந்து கீழாக தான் பார்த்துருப்போம் அல்லது சைட்ல இருந்து பார்த்துருப்போம். இந்த பேட்டர்ன்ல பார்த்துருக்கோமா, இந்த வியூல பார்த்துருக்கோமா என்று சொன்னா என்ன, இந்த வியூல நாம் என்ன செய்ய மாட்டோம், பூக்களை பார்த்துருக்க மாட்டோம். அந்த வியூல அதை கேப்சர் பண்றாங்கன்னா என்ன, அதைத்தான் என்ன சொல்லுவோம் சொன்னா கிரியேட்டிவ், புத்தாக்கம் என்று சொல்றது. மற்றவர்கள் செய்வதிலும் பார்க்க வித்தியாசமாக செய்யும், புதிதாக யோசித்து. ரைட். அப்ப திட்டமிடலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மார்க்கெட்டிங் பிளான் செய்யறதா இருக்கட்டும், அடுத்த உற்பத்தி செய்யறதா இருக்கட்டும், வளமையான அந்த ஐடியாஸ் நாம யூஸ் பண்ணாம என்ன சொல்றோம், கொஞ்சம் புதுமையாக என்ன செய்யணும், நாம யோசிக்க வேண்டும். அதுதான் புத்தாக்கம் என்று சொல்றோம். ரைட். நிறைய விடயங்கள் இப்போ உங்களோட நீங்க இருக்கக்கூடிய ஊர்களையும் நிறைய விடயங்கள் இருக்கு. வளமையாக எல்லோரும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி பொருள் என்ன செய்வாங்க, அதை ஒரு புதுசாக என்ன செய்வாங்க, புதிய வடிவில் பேக்கேஜிங் டிஃப்ரெண்ட் ஆகி என்ன செய்வாங்க, ஒரு மார்க்கெட்டிங் செஞ்சு ஒரு கடையோட்டத்துல இருந்து என்ன செய்வாங்க, அதை விற்பனை செய்து சக்சஸ் ஆகிருக்காங்க நிறைய பேர். புத்தாக்கமாக சிந்தித்து இதெல்லாம் என்ன, இதெல்லாம் திட்டமிடல. அதாவது மக்கள் சிந்திக்காம இருக்கிறது தடை. சிந்திச்சாங்கன்னா என்ன, அந்த தடை விலகும். நான் உங்களுக்கு சிக்னல் கம்பெனியில சொன்ன கேஸ் மாதிரி தான். அடுத்தது பொருத்தமான தலைமைத்துவமின்மை. இப்ப நாம எல்லாரும் என்ன செய்யறோம், இப்ப நாம ஒரு 5 பேர், இப்ப கிளாஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு பிளானோட பண்ண போறோம். ரைட். நாம என்ன செய்ய போறோம், ட்ரிப் கொண்டு போக போறோம், இன்னொரு பிளான் பண்ண போறோம். 5 பேர் சொல்ற கதையும் இருக்குதானே, நான் சொல்றதை தான் கேட்க வேண்டும், நான் என்று சொல்லி எல்லாரும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை மட்டும் காட்டிட்டு இருந்தாங்க என்று சொன்னாலும் என்னுடைய முடிவு தான் சரி என்று 5 பேரும் இருந்தாங்கன்னு சொன்னா 100% இறுதி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு தீர்மானத்துக்கு வர மாட்டாங்க. அங்க ஒரு பொருத்தமான சீனியர் ஒரு ஆளோ, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆளோ அந்த குழுவுல இருந்தாங்கன்னா ஒரு பொருத்தமான தலைமைத்துவம் இருக்கு. எல்லாரும் சொல்ற கருத்தை இங்கிட்ட என்ன செய்வாரு, அவர் ஒரு சிறந்த தீர்வு ஒன்று சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அதான் என்ன சொல்லுவோம், பொருத்தமான தலைமைத்துவம். ஆனா பொருத்தமான தலைமைத்துவம் இல்லைங்கிறது என்ன, திட்டமிடலுக்கு சவால். அடுத்த சூழல் ஆய்வுகளை செய்யாம இருக்கிறது, மாற்றமாகிறதுக்கு விரும்புறல, மாற்றத்திற்கான தடை, என்ன சேஞ்ச விரும்புறல், என்ன சேஞ்ச விரும்புறலன்னு சொல்லு. இப்ப வளமையாக பாருங்க பிள்ளைகள், பாடசாலைகள்ல நீங்க படிக்கின்ற காலங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு முதல் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. 5 இல்ல, ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னாடி 2015ஆம் ஆண்டு, 2013, 2014 பாடசாலைகள்ல பாருங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா. ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இல்லை டீச்சர்ஸ் மாதிரி. அங்க 7:30 மணிக்கு முதல் வருவாங்க, போவாங்க, லெசன் வருவாங்க, வராம வந்து சைன் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாடசாலையில தான், ஏனைய ஆபீஸ்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. என்ன, நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினை பழுதாக்கி வைக்கிறது. ஏன், மாற்றம் அடைகிறதுக்கு விரும்புறல்ல. அனைவரும் ஐடி படிக்கணும், இல்ல நான் படிக்கவே மாட்டேன். அனைவரும் ஆங்கிலம் படிக்க வேணும், இல்லை ஆங்கிலம்ங்கிறது அந்நியர்கள மொழி, நான் படிக்க மாட்டேன். மாற்றம் அடைய விரும்புறேன். அப்படி மாற்றம் அடைய விரும்பாம இருந்தாலும் என்ன, அது திட்டமிடலுக்கான சவால்கள் தடையாக இருக்கு. ஆகவே இந்த திட்டமிடலுக்கான தடைகள்ல பிள்ளைகள் ஒரு 4 விடயம் என்ன செய்யணும், அதாவது 5 விடயங்கள், அட்லீஸ்ட் 5 விடயங்கள் என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். போதிய வளங்களின்மை, போலியான தகவல்கள் இருந்தா திட்டமிடலுக்கு சவால். அடுத்தது பயம், என்ன நமக்குரிய பயம், லோன் எடுத்து நாம செய்ய போறோம்னா, இல்ல லோன் எடுத்தா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் ஒரு பயம், அறிவின்மை. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் திட்டமிடலுக்கான சவால்களாக இருக்கு. அப்ப இதான் என்ன, திட்டமிடலுக்கான தடை என்று கேட்டாலும் இதான் விட, சவால் என்று கேட்டாலும் இதான் விட. அடுத்து இந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்கிறத அடுத்த கேள்வி. பாருங்க, 2022 ஜனவரியில தடையை கேட்டிருக்கான். 2023 ஜனவரி கொஸ்டின் நம்பர் 3ல என்ன செஞ்சிருக்காங்க, தடைகளை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை கேட்டிருக்காங்க. அப்ப ஏற்கனவே வந்த கேள்வி என்ன செய்யல, அவங்க திருப்பி கேட்கல, அவங்க என்ன செய்யறாங்க, புதிய புதிய கேள்விகளை நோக்கி என்ன செய்யறாங்க, நகர்றாங்க. அப்ப நம்மளும் விலகி கொள்ளணும், பாஸ் பேப்பர்ஸ் ஸ்டடி பண்ணத்தான் வேண்டும். இந்த சப்ஜெக்டுக்கு தான் நான் கதைக்கிறேன். நான் பிசினஸ் லோக்கு கதைக்கல பிள்ளைகள், அடுத்தது நம்மட அட்வான்ஸ் ஃபைனான்ஸ் அண்ட் கோஸ்டிங் கதைக்கல, ஐஎஸ்டிக்கு கதைக்கல. இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் டிஃபர், ஸ்பெசிஃபிக்கான பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற அந்த பேப்பர் செட் பண்ற மைண்ட் செட் டிஃபரெண்ட்.
ஒரு தரம் வந்த கேள்வி என்ன செய்யறாரு? அது அப்படியே இன்னொரு தரம் கேட்காரு. புதிதாக புதிதாக என்ன செய்யறாரு? அவர் யோசிக்க, அவர் கிரியேட்டிவா யோசிக்க. இந்த 2023 ஜனவரி இதுல பாருங்க, சிய பாருங்க. திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படும் போது ஏற்படுகின்ற சவால்கள், சமாளிக்கும் 2 வழிமுறைகளை குறிப்பிடுங்க. என்னென்ன வழிமுறைகளை இவங்க சமாளிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க? அதாவது திட்டமிடல்கள்ல வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறை. ரைட். இதுல பாருங்க 6 வழிமுறையை போட்டிருக்கு. நமக்கு தேவையானது என்ன? ஏதாவது 2 வழிமுறை தவிர கேட்க. ஆனா படிக்கும் போது என்ன செய்வோம்? எல்லாத்தையும் தான் படிப்போம். அப்ப நாம முதலாவது பார்த்தது என்ன? இதுல நாம இந்த பார்த்த விடயங்களை நமக்கே தெரிஞ்சிருக்கும். புத்தாக்கமின்மை என்கிறது ஒரு தடை நம்ம மைண்ட்ல இருக்கும். புத்தாக்கம் இல்லாம இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? புத்தாக்கமாக சிந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த திட்டமிடல் குழுவில் இருக்கிற ஆட்களை பழக்கப்படுத்தும், ஊழியர்களை பழக்கப்படுத்தும். புத்தாக்கமாக சிந்திப்பதற்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு பயிற்சி அளிக்கும். அளிச்சோம்டா என்ன? அந்த தடை நீங்கும். பொருத்தமான தலைமைத்துவமின்மை என்ன? அதோட தடை. அதுக்கு நாம் என்ன செய்யலாம்? பொருத்தமான தலைமைத்துவத்தை நாம் என்ன செய்யணும்? தலைமைத்துவம் இல்லாவிட்டால் தலைமைத்துவத்தினை ஏற்படுத்துது, உருவாக்குது. பொருத்தமான ஒரு தலைவரை எலெக்ஷனை வச்சா தெரிவு செய்யுது. அப்படி தெரிவு செஞ்சோம்னா என்ன நடக்கும்? திட்டமிடல் இருக்கக்கூடிய தடை நீங்கும். சரிதானே? தலைமைத்துவம் இல்லாவிட்டால் தலைமைத்துவத்தினை என்ன செய்யுது? உருவாக்கு. தொடர்பாடல்கள தடை இருக்கு. தொடர்பாடல்கள தடை, கம்யூனிகேஷன். ஒரு ஆள் சொல்றதை இன்னொரு ஆள் விளங்கிக் கொண்டார்கள். ஒரு ஆள் சொல்வதை இன்னொரு ஆள் கேட்கின்ற மைண்ட் செட் இல்லை. தொடர்பாடல் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபோல்ட். இந்த தடை எப்படி எதிர்கொள்ளலாம்? என்ன செய்யணும்? அனைத்து உறுப்பினர்களும் அர்ப்பணிப்போடு என்ன செய்யணும்? தொடர்பாடல் செய்ய வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்ப கிளாஸ் நடக்கக்குள்ள கழிச்சிட்டு இருக்கிறோமா? என்ன செய்யலாது? மீட்டிங், பிளானிங் மீட்டிங்ல கதைச்சிட்டு இருக்க கூடாது. வேற வேற டாபிக்ல பிளானிங் மீட்டிங்குக்கு வந்தோம்னு சொன்னா பிளானிங் மீட்டிங்ல இருக்கக்கூடிய என்ன அந்த பிளானிங் சம்பந்தமாக தான் நம்ம பேசிக்கொள்ளும். வேற ஃபேஸ்புக்கை பார்த்து இந்த நியூஸ் வந்திருக்கு, அந்த நியூஸ் வந்திருக்கு, இன்ஸ்டாவில் இவர் போஸ்ட் போட்டிருக்காரு, இவருக்கு பர்த்டே கொண்டாடி இருக்காரு. இதெல்லாம் என்ன? அந்த பிளானிங் மீட்டிங்ல நம்ம கதைக்கப்படாது. பிளானிங் மீட்டிங்ல அர்ப்பணிப்போட இருக்கணும். கம்யூனிகேஷன் பெரியர்ஸை என்ற அளவுக்கு என்ன செய்யணும்? தொடர்பாடல் தடைகளை என்ற அளவுக்கு குறைச்சுக்கொள்ளும். வினைத்திறனான தொடர்பாடல் டெக்னிக்கலை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். வினைத்திறனான தொடர்பாடலை மேற்கொள்ளும். அடுத்தது என்ன? வளங்கள் பற்றாக்குறை. திட்டமிடல வளங்கள் சரியா இருக்கணும். வளங்கள் பற்றாக்குறை என்ன? வளங்களை பார்த்தோம்னா என்னென்ன வளங்கள் இருக்கு? மனித வளம், பௌதிக வளம், நிதி வளம், தகவல் வளம் என்று இருக்கு. அப்படி இல்லாட்டி என்ன? மேன் பவர், மெஷின் பவர், மெட்டீரியல், மெத்தட், மணி. M5, M7, M9 என்று வளங்கள். இந்த வளங்கள் இருக்கக்கூடிய பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறை நாம் என்ன செய்யணும்? இது ஒரு தடை. இதை எப்படி நீக்கலாம்? நமக்கு என்ன வளம் பற்றாக்குறையாக இருக்கின்றதோ அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன செய்யணும்? நாம தெரிவு செய்ய வேண்டும். அல்லது நமக்கு வளம் பணம் பாத்தீங்கன்னு சொன்னா 5 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் திட்டமிடல் செய்யறது. ஆனா நம்மகிட்ட 3 லட்சம் மாத்திரம் தான் இருக்குன்னு சொன்னா அந்த 3 லட்சம் ரூபாய் 300,000 வினைத்திறனாக எந்த பகுதியில நாம செய்யலாம் திட்டமிடல் என்று சொல்லி வினைத்திறன் கூடிய பகுதியில என்ன செய்யுது? அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ஸ் 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. 5ஐயும் 5 இடத்தை கொடுக்கணும். ஆனா வினைத்திறன் கூடிய பகுதிக்கு மாத்திரம் என்ன செய்யுது? வளங்களை அலோகேட் பண்ணி கொடுக்குறது. அதான் என்ன? வளப்பற்றாக்குறையினை எதிர்கொள்ளல். இப்ப பாடசாலையை பொறுத்தளவையில யோசிச்சிங்கன்னு சொன்னா 2 வகுப்புக்கு 2 டீச்சர்ஸ் வேணும். ஆனா ஒரு டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. என்ன செய்யற? 2 வகுப்பையும் உண்டாக்கு, 2 வகுப்பையும் உண்டாக்கி போட்டு படிப்பீங்க. அது என்ன? வளப்பற்றாக்குறை எதிர்கொள்ற விதம். இதெல்லாம் என்ன? டெக்னிக். அடுத்தது என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய நேர்கணியம், பாசிட்டிவா சிந்திக்காடி என்ன செய்யற? பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு பழக்கம். சூழல் ஆய்வு செய்யாடி என்ன செய்யற? சூழல் ஆய்வுகளை நான் மேற்கொள்ள சொல்றேன். போலியான தகவல்கள் கிடைக்குது. போலியான தகவல் கிடைச்சா என்ன செய்யற? தகவல்களை பகுப்பாய்வு செய்யும், டேட்டாவை அனலைஸ் பண்ணி பொருத்தமான சரியான தகவலை மாத்திரம் என்ன செய்யற? தீர்மானம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்து. இதெல்லாம் என்ன? திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய முறைகள்.
இந்த அடுத்தது மாற்று திட்டங்களை உருவாக்குறது. ஊக்குவித்தல். ஊக்குவித்தலும் என்ன? அந்த சவால்களை எதிர்கொள்ற விதம். ஏன் ஊழியர்கள் அர்ப்பணிப்பு இல்லாம இருக்காங்க, நான் என்ன செய்யறேன், அவங்கள ஊழியர்களை ஊக்குவிக்கும். அவங்களுக்கு மீட்டிங்ல கலந்து கொண்டா காசு கொடுக்குது. மீட்டிங்ல கலந்து கொள்றாங்களுக்கு ஒரு லஞ்ச் பார்சல், லஞ்ச் சாப்பாடு, அல்லது ஒரு பிரியாணி, அல்லது ஒரு நாசிபுரா, ஒரு வித்தியாசமான ஃப்ரூட் சலாட் பேக், அல்லது ஃபலூடா ரெண்டு அப்படி என்ன செய்யற புதிதாக அவங்களை ஊக்குவிக்குது. புது புது ஐடியா சொல்றாங்க. நீங்க கம்பெனி பிரைவேட் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒரு மீட்டிங்ல நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்க, அப்படி இல்லை அந்த மீட்டிங்ல நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா என்ன, மேன் ஆஃப் த மேட்ச்ங்கிற மாதிரி என்ன செய்ய போறாங்க. அந்த மீட்டிங்ல திறமையாக பங்காற்றிய நபர் நினைச்சுவாங்க. உங்களுக்கு அவரத்துக்கு ஒரு அப்ரிசியேஷன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஒரு பென் டிரைவோ, அல்லது ஒரு மொபைல் போனோ, அல்லது அப்படி என்ன செய்வாங்க, சின்ன சின்ன பென், நல்ல பென், ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று தருவாங்க. அப்படி ஊக்குவிக்கும். அப்படி ஊக்குவிச்சிங்க என்ன நடக்கும்? திட்டமிடல் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். அப்ப இது தடைகளை சமாளிப்பதற்கான முறைகள். அடுத்தது திட்டமிடல் இருக்கக்கூடிய கோட்பாடு. ரைட், திட்டமிடல் இருக்கக்கூடிய கோட்பாடு. ரைட், இது ஒரு தரம் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 1 minute பிரேக். இது ஒரு தரம் பாருங்களா. ரைட், திட்டமிடல்ற கோட்பாடுகள். திட்டமிடல்ற கோட்பாடுகள் என்ன? திட்டமிடல்ற செயற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்களை நாம முன்னுரிமைப்படுத்தி திட்டமிடுகின்ற போது கருத்து கொள்ள வேண்டிய விடயங்கள். ஒரு நல்ல திட்டமிடல் செயற்பாடு எவ்வாறு காணப்பட வேண்டும், என்னென்ன விடயங்கள் எல்லாம் அந்த திட்டத்தில் இருக்கும். இப்போ ஒரு நல்ல வீடு, நல்ல வீடு எப்படி இருக்கணும்? ரைட், காற்றோட்டமா இருக்கணும், வெப்பநிலை குறை இருக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், அந்த வாஸ்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன, வீடு என்ன செய்யணும், சத்தம் இல்லாத இருக்கணும், பொருத்தமான இடத்துல இருக்கணும், கிச்சன் பொருத்தமான இடத்துல இருக்கணும், கார்டன் பொருத்தமான இடத்துல இருக்கணும், வாஷ்ரூம் பொருத்தமான இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கா இல்லையா? அதே போல ஒரு திட்டமிடல் செயற்பாடு வினைத்திறனாக இருக்கணும்னா சில சில கன்செப்டுகள் அங்க வேணும். சில சில விடயங்களை நாம் என்ன செய்யணும், அந்த திட்டமிடல் செயற்பாடுகளுக்கு நாம் என்ன செய்யணும், பூர்த்தி கொள்ளும். கட்டாயம் இந்த திட்டமிடல் செயற்பாடுல சில அம்சங்கள் காணப்படும். அவ்வாறு காணப்பட வேண்டிய அம்சங்களை தான் என்ன சொல்லுவோம் என்று சொன்னா திட்டமிடல் கோட்பாடுகள் சொல்லுவோம். கோட்பாடு, கொள்கைகள் அல்லது கோட்பாடுகள் என்று கதைப்போம். கோட்பாடுகள். இப்ப நீங்க எக்கனாமிக் படிச்சிருப்பீங்க. சில சில கோட்பாடுகள், சில கொள்கைகள் என்று படிச்சிருப்பீங்க. அந்த விடயங்கள் திட்டமிடலின் முடிவை எடுப்பதில் கருத்தில் கொள்ள வேண்டிய பொருத்தமான விடயங்கள் பட்டியல் தான் என்ன, திட்டமிடலின் கோட்பாடு. இந்த கோட்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா 8 கோட்பாடுகள் இருக்கு. இன்னும் செய்யல 8 கோட்பாடு. ஆனா என்ன, நமக்கு ஒரு சில இது என்னன்னா எம்சிக்யூல வரக்கூடிய விடயம். 2021 ஜூலை கொஸ்டின்ல 1.12 வந்துருக்கு. எம்சிக்யூல வந்துருக்கு. எம்சிக்யூ கேள்வி ஒரு தரம் பார்த்துட்டு இந்த கோட்பாடுல படிப்போம். 21 ஜூலை. இது நம்ம 23 ஜனவரி. திட்டமிடல் படிமுறைகள் ஓகே. வணிக நிறுவனம் ஒன்றின் திட்டங்கள் பிளான்களை விவரிக்க என்று சொன்ன என்ன, தந்திரோபாய திட்டம், உபாய திட்டம், செயற்பாட்டு திட்டம். 3 இருக்கு. அதில் நீங்க 2 சொன்னீங்கன்னா போதும். ஏதாவது 2, குறுங்கால திட்டம், நீண்டகால திட்டம்ங்கிற மாதிரி தந்திரோபாயம், உபாயம், செயற்பாடு திட்டம், அது ஏதாவது 2 விவரிச்சீங்கன்னா ஓகே. நம்ம 2021 ஜூலையை பார்க்கணும். 2021 ஜூலை.
பாஸ் பேப்பர்லாம் நீங்க கொஞ்சம் டவுன்லோட் செக் பண்ணி பார்க்கலாம். நான் குரூப்ல ஷேர் பண்றேன். சில சில கேள்விகள்லாம் நீங்க செய்யலாம். முகாமைத்துவத்தின் ஆள்சார் வாய்பாகத்தை கேட்டிருக்காங்க. இந்த இருக்கு, ஆள்சார் வாய்பாகம்டா என்ன? பேரளவு தலைவர், தலைவர், இணைப்பதிகாரி, அவ்வளவு வரும் தானே. ஆள்சார் வாய்பாகம், தகவல் சார் வாய்பாகம் எல்லாம் இருக்கு தானே. ஆ, ரைட். எல்லாம் பார்த்துக்கோங்க. கோட்பாடுகள்: விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாடு, அதிகாரவியல் கோட்பாடு. இல்ல 1.12. திட்டமிடல் கோட்பாடுகளை நிரற்படுத்துக. ரெண்டு கோட்பாடு நிரற்படுத்துக. ரெண்டு கோட்பாட்டை எழுத சொல்லிருக்கேன். நிரல்படுத்துறேன்டா என்ன? அதாவது லிஸ்ட் அவுட் பண்றது, நிரல்படுத்துறது, அட்டவணைப்படுத்துறது. ரெண்டை மென்ஷன் பண்ண மட்டும் சொல்லியிருக்கேன். ரைட். இப்ப நாம என்ன செய்வோம்? திட்டமிடல் கோட்பாடு என்னன்னு படிப்போம். திட்டமிடல் கோட்பாடுன்னா என்ன? திட்டமிடலின் போது கருத்தில் கொள்ள வேண்டிய, செல்வாக்கு செலுத்தக்கூடிய சில கோட்பாடுகள் தானே என்ன திட்டமிடல் கோட்பாடு. அதுல கட்டாயம் நம்ம விளங்கிக்கொண்டு, நாம ஏற்கனவே படிச்சிருந்தோம். ஒரு திட்டமிடல் எப்படி இருக்கணும்? புத்தாக்கமானதாக இருக்கும். ஆகவே என்ன முதலாவது கோட்பாடு? புத்தாக்க கோட்பாடு. நம்ம ஒரு திட்டமிடல் செயற்பாட்டை நீங்களும் தான் எதிர்காலத்தில் உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பேரேஷனா இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க ஒரு பிசினஸை நீங்க உருவாக்குறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு ஃபாரினுக்கு போற திட்டம், ஃபாரின்ல நீங்க ஜாப் ஒன்று எடுக்க போறதா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பிளானிங் செயற்பாட்டை செய்யும் போது பிள்ளைகள் கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிக்கும். என் சிவி இப்படித்தான் இருக்கும், நல்ல ஒரு கிரியேட்டிவா இருக்கணும். அப்படி நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஒரு கிரியேட்டிவா யோசிக்கணும், புத்தாக்கமா. நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஏனைய நபர்கள் ஏனைய நபர்கள் ஒரு வியூல பார்க்காங்கன்னு சொன்னா, நீங்க கற்றுக்கொண்ட கல்வியின் அடிப்படையில் என்ன செய்யணும்? நீங்க பார்க்க வேண்டிய வியூ எப்படி இருக்கும்? அது வித்தியாசமா இருக்கும். நீங்க பார்க்க வேண்டிய வியூ. நீங்க எல்லாரும் வானத்தை போட்டோ பிடிச்சிருப்பாங்க. நான் போட்டோகிராஃபி ஸ்டடி பண்ணதுல சொல்றேன். அந்த கிரியேட்டிவ்ங்கிறதுக்குரிய பெஸ்டான அந்த எக்ஸ்பிளனேஷன் வரும். இதுல போட்டோகிராஃபிலாம் வரும். எல்லாரும் வானத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த வியூல பார்த்திருப்பீங்களா? கண்டா என்ன? இந்த வியூல பார்த்திருக்க மாட்டேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? அப்படியே ஷேர் ஆகணும். ஸ்கிரீன் ஷேர், ஸ்கிரீனை பார்த்து எல்லாரும் நீங்க வானத்தை பார்த்திருப்பீங்க, ஸ்கையை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு வியூல பார்த்திருப்பீங்களா? இல்லை. இந்த வியூங்கிற ஒரு கிரியேட்டிவான ஒரு வியூன்னு சொல்லுவாங்க, புத்தாக்கம். ஏனைய நபர்கள் பார்க்கறதுல இருந்து வித்தியாசமான முறைன்னு செய்யற காட்சிப்படுத்துறது. நீங்க ஒரு 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம மார்க்கெட்டிங்லயும் பயன்படுத்துது எல்லா நிறுவனங்கள். மார்க்கெட்டிங் தான் நிறுவனத்துல முதுகெலும்பு. அப்ப மார்க்கெட்டிங்கின் போது நாம் என்ன செய்யணும்? மிச்சம் கவனமா இருக்கணும். மற்றவர்கள் பார்க்கின்ற பார்வையிலிருந்து வித்தியாசமான முறை என்ன செய்யணும்? நம்மளோட ப்ராடக்டை காட்சிப்படுத்தணும்ங்கிறது. அப்ப நம்முடைய திட்டமிடல் இருக்கக்கூடிய முதலாவது கோட்பாடு என்ன சொன்னா, புத்தாக்க கோட்பாடு. புத்தாக்க கோட்பாடுன்னா என்ன? புதிய புதிய எண்ணக்கருக்கள், புதிய புதிய எண்ணங்களை நாம் என்ன செய்யணும்? திட்டமிடலுக்கான அதுல சேர்த்து கொள்ள வேண்டும். அதான் என்ன புத்தாக்க கோட்பாடு. புதிய புதிய நபர்கள், நியூ பிளட்ஸ் எடுத்துக்கோ. நம்ம நியூ பிளட் என்ன? புதிய எனர்ஜெட்டிக்கான ஆட்கள் அந்த டீம்ல சேர்த்துக்கொள்ளும். புத்தாக்க கோட்பாடு. ரெண்டாவது என்ன கோட்பாடு என்று சொன்னா, நெகிழ்ச்சித்தன்மையான கோட்பாடு. நான் படிச்ச சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மளோட திட்டமிடலை நாம் என்ன செய்யணும்? நம்ம மாத்திக்கும். ரெண்டாவது கோட்பாடு. ஏன்? கொரோனா சிச்சுவேஷனா, நம்மளோட திட்டமிடல், மார்க்கெட்டிங் பிளான் வித்தியாசமா இருக்கும், உற்பத்தி திட்டம் வித்தியாசமா இருக்கும், ஆளணி முகாமைத்துவம் வித்தியாசமா இருக்கும். கொரோனா சிச்சுவேஷன் இல்லையா, எல்லாரும் வேலைக்கு வரலாம் வரலாம் என்றா என்ன, நம்மளோட அதற்குரிய திட்டம் வித்தியாசமா இருக்கும். ஃபெஸ்டிவல் சீசன், அதுக்குரிய திட்டம் எப்படி இருக்கும்? நைட் ஷிஃப்ட்ல யார் ஒர்க் பண்றேன், டே ஷிஃப்ட்ல யார் ஒர்க் பண்றேன், அதுக்குரிய திட்டம் எல்லாம் என்ன செய்யணும்? பெர்ஃபெக்டா இருக்கும். அப்ப என்ன நிகழ்ச்சி கோட்பாடுனா என்ன? சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நிகழ்ச்சி தன்மையாக என்ன செய்யணும்? நாம காணப்பட வேண்டும். திட்டமிடலை உருவாக்கி கொள்ளணும். நம்முடைய மேனேஜ்மெண்ட் டீமும் என்ன செய்யணும்? நிகழ்ச்சி தன்மையானதா இருக்கும். Then, மூணாவது குழு வேலை கோட்பாடு, டீம் ஒர்க் சொல்றது. டீம் ஒர்க் என்ன? என்ன? ஒவ்வொரு நபரையும் தனித்தனியா வேலை செய்ய விட்டோம் என்று சொன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. ஒரு டீம் ஒர்க் என்ன செய்யணும் என்று சொன்னா எல்லோரையும் வேலை செய்ய பழக்கம், திட்டமிடல்ல ஈடுபடுத்த பழக்கம். ஒரு ஆள் மாத்திரம். இப்ப நீங்க சொல்லுங்க பிள்ளை, என்னோட சேர்ந்து நீங்க ஒரு 5 பேர் இருக்கிறீங்க.
நான் மட்டும்தான் டிசிஷன் எடுக்க. நான் சொல்றதை தான் முன்னிறு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் நிக்கிறேன்னா நீங்க ஒன்றும் கதைக்க மாட்டீங்க. நீங்க அப்படியே சும்மா இருக்கிறீங்க. நீங்க விருப்பத்தோட அந்த திட்டத்தை நீங்க அப்ளை பண்ணுவீங்களா? அந்த திட்டத்தை நீங்க அமுல்படுத்துவீங்களா விருப்பத்தோட? இல்ல, வெறுப்பு. அவர் பிளான் தானே, அவர் என்ன ஆசைட்டு. சக்சஸ் ஆயினாலும் அவருக்கு தான் கிரெடிட், ஃபெயிலியர் ஆயினாலும் அவருக்கு தான் கிரெடிட். என்ன, நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டீங்க அதை அமுல்படுத்துறது. ஆனால் நீங்களும் அந்த திட்டமிடல் செயற்பாட்டுல டீம் ஒர்க்கா இன்ஃபுளுன்ஸ் நீங்க உள்வாங்கி இருந்தீங்கன்னு சொன்னா, இன்க்ளூட் ஆயிருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும், உங்களோட ஐடியாஸும் அதுக்குள்ள இருக்குமென்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதை அமுல்படுத்துகின்ற போது எனர்ஜெட்டிக்கா நீங்க அமுல்படுத்துவீங்க. அதான் என்ன, குழுவேலை கோட்பாடு. தனித்தனி நபர்கள பலவீனங்கள் வெளிப்படுத்தப்படும்ங்கிறதுக்காக வந்து டீம் ஒர்க் செஞ்சோம்டா என்ன, இந்த பலவீனங்கள் நீங்க என்ன செய்யப்படும், பலம்ங்கிறது ஒன்று உருவாகும். நடைமுறைக்கு சாத்தியமான கோட்பாடுனா என்ன, நடைமுறைக்கு சாத்தியமான சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், நம்மளோட திட்டமிடல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும்ங்கிற நடைமுறைக்கு சாத்தியமான கோட்பாடு. நிகழ்ச்சித்தன்மை என்ன, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கொள்ற நிகழ்ச்சித்தன்மை முகாமைத்துவம். நடைமுறை சாத்தியம் என்ன, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலான பிளானை நாம் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணுங்கிறதா. அடுத்தது ஆர்வ கோட்பாடு. ஆர்வ கோட்பாடு என்ன? இப்ப நீங்க 5 பேரு டீம்ல இருக்கிறீங்க. இப்ப 5 பேரு கிளாஸ்ல இருக்கிறார்கள், டீம்ல இருக்கிறீங்க. ஹசன் இருக்கிறீங்க, ஃபாத்திமா இருக்கிறீங்க, மின்சத் இருக்கிறீங்க, நவீன் ராஜ் இருக்கிறீங்க. என்ன ஆர்வ கோட்பாடு, இன்ட்ரெஸ்ட். உங்களை எவ்வளவு 5 பேரையும் என்ன செய்யறோம்னா ஒரு டீம்ல என்ன செய்யறோம், சேர்த்துக்கோள், பிளானிங் டீம்ல சேர்த்துருக்கு. நீங்க 5 பேரும் எப்படி இருக்கும், ஆர்வமா இருந்தா தான் அந்த திட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அந்த திட்டம் என்ன செய்யலாம், ஒரு வினைத்திறனான திட்டமிடல நீங்க செய்யலாம். அந்த 5 பேர்ல நீங்க என்ன செய்றீங்க, 2 பேர், 2 பேர் நீங்க விரதம், நீங்க 2 பேர் சாப்பிடல, டயர்ட், வீட்டை பிரச்சனை, எந்த விதமான ஆர்வம் இல்லாமல் அப்படியே டயர்டா இருக்கிறீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றே காட்டுறீங்க, என்னதான் பேசினாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லாம இருக்கிறீங்க. அப்ப திட்டமிடல் வினைத்திறனாக முடியுமா? இல்லை. அண்டே மீட்டிங்கை கேன்சல் பண்ணி போட்டு இன்னொரு நாள் நீங்க மீட்டிங் போட வேண்டி வரும். ஏன்? ஆர்வம், ஒரு குழுவுல இருக்கிற ஒரு நபருக்கு ஆர்வம் இல்லாட்டியும் 2 குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஆட்கள் நம்ம கைக்குது, முக்கியமான 5 பேர் அந்த எல்லாரையும் சேர்த்து மீட்டிங் இல்லை, முக்கியமான குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆர்வம் இல்லாட்டி ஆர்வம் இருக்கிற டேட்ல மீட்டிங்க போடும். அவங்க ஆர்வமா இருக்கும். ஆர்வமா இருக்கும் போதுதான் என்ன செய்யப்படும், திட்டமிடல் வினைத்திறனான திட்டமிடல் ஒன்று கிடைக்கும். ஆர்வம் இல்லாட்டி என்ன வினைத்திறன் இருக்கா? இப்ப எக்ஸாம்பிள் பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு தான், இப்ப நைட்ல ஒரு 12 மணிக்கு கிளாஸ் போட்டா, பிஎம்ஏ பாடம் கிளாஸ் போட்டா என்ன நடக்கும், ஆர்வமா கேட்டுட்டு இருப்பீங்களா? தூக்கம் தான் வரும். ஏன்னா உங்களுக்கும் தூக்கம், என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்களும் தூங்கிறீங்க, நானும் தூங்கிடுவேன். நான் பேசுறதே தூக்கத்துல நான் பேசுவேன். அப்ப என்ன ஆர்வ கோட்பாடு, என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்க. அப்ப என்னன்னு சொன்னா, எனர்ஜெட்டிக்கா எல்லாரும் டீம்ல இருக்கிறார்கள் இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும், திட்டமிடல் நோக்கத்தை நீங்க என்ன செய்யலாம், அடையலாம்ங்கிறதான் ஆர்வ கோட்பாடு. அப்ப நம்மகிட்ட கேட்ட கேள்வியில 2 கோட்பாடுலையும் நீங்க என்ன செய்யும், ஒன்று புத்தாக்க கோட்பாடு, நடைமுறைக்கு சாத்தியமான கோட்பாடு, குழுவேலை கோட்பாடு, நெகிழ்ச்சியான கோட்பாடு, நேர ரீதியான கோட்பாடு. என்ன, இந்தந்த டைம்ல இந்தந்த வேலை முடியணும் என்று சொல்லி நீங்க தீர்மானிச்சீங்கன்னு சொன்னா அந்தந்த டைம் வரும் வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம காத்துட்டு இருக்கோம். காலம்தான் சிறந்த மருந்து. என்ன, நேர ரீதியான கோட்பாடு, டைம். இப்ப உதாரணமாக பிள்ளைகள் 2024 டிசம்பர்ல தான் இந்த ப்ராடக்டை நாம லான்ச் பண்ண வேண்டும் என்று நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, திட்டமிடல் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, அதை அமுல்படுத்தும் வரைக்கும் என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இல்ல இல்ல 2024 இல்ல, இப்ப டிசம்பர் இல்ல, இப்ப இந்த நம்ம உடனடியா அமுல்படுத்தணும். ஜூன் மாதம் அமுல்படுத்தணும், ஆகஸ்ட் அமுல்படுத்தணும், நவம்பர் அமுல்படுத்தணும், அல்லது அக்டோபர் அமுல்படுத்தணும், உடனடியாக அமுல்படுத்தணும் என்று சொல்லி நீங்க இருந்தீங்க என்று சொன்னா அந்த திட்டமிடல் வினைத்திறன் இருக்க. அது என்ன செய்யும்னா தவறான ஒரு பாதைக்கு உங்களை இட்டுச்சல். அதுக்காக வேண்டியதான் என்ன சொல்றாங்கடா, தீர்மானத்தை மேற்கொள்ள பொருத்தமான நேரம் வரும் வரை நீங்க என்ன செய்யணும், காத்துட்டு இருக்கணும், அதை அமுல்படுத்துறது. அப்படி இல்லை, அதுக்கு முதல் நீங்க அதை அமுல்படுத்தினீங்கன்னா என்ன, உங்களுக்கு தவறான பாதைக்கு இட்டுச்சல். அதான் நேர ரீதியான கோட்பாடு. டைம்ங்கிறது முக்கியம். செல்வாக்கு கோட்பாடு என்ன,
திட்டத்தினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நிறுவனத்தின் முகாமையாளர் குழுக்கள் மீது நிதி மற்றும் வேலை அட்டவணையின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இப்ப டீம்ல இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில நீங்க ஒரு திட்டமிடல் குழுவுல பாத்தீங்கன்னா கட்டாயம் என்ன செய்யணும்னா கம்பெனியில உயர் பதவியில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கொள்ளும். ரைட், ஓகே. நம்ம கம்பெனியை விட்டு அரசியலுக்கு வந்து பார்ப்போமே. அரசியலை வச்சு யோசிக்கணும், பாலிடிக்ஸ். ஜனாதிபதி, பிரதமர், அதுக்கு கீழே இருக்கிற முக்கியமான மினிஸ்டர்மார் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு முடிவெடுக்காங்கன்னா என்ன, அது எப்படியும் அமுல்படுத்தப்படும். ஏன் அவங்க தான் ஹையர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஜனாதிபதி, பிரதமர், ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்மார் இல்லாமலுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசியல்வாதிகள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மத குருமார்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்காங்க, அமுல்படுத்த முடியுமா? கடைசி வரைக்கும் அமுல்படுத்தப்படாது. ஒரு திட்டமிடல் அமுல்படுத்தப்படணும், வினைத்திறனாக இலக்கு அடையணும் என்று சொன்னா செல்வாக்குள்ள ஆக்கள் என்ன செய்யணும்? அந்த கமிட்டியில இருக்கணும். செல்வாக்கு உள்ளாக்கள் இருக்கும், காசு உள்ளாக்கள் இருக்கணும், பணம் கையில வச்சிருக்கிறார்கள் இருக்கணும் அந்த கமிட்டியில. காசு கையில இல்லாத பணம் இல்லாத ஆக்கள் எத்தனை பேர் சேர்ந்து நீங்க திட்டமிடலை மேற்கொண்டாலும் உங்களுக்கு என்ன செய்யாது? திட்டமிடல் அமுல்படுத்தப்படாது. ஏன்? பணம் தந்தா தானே திட்டத்தை அமுல்படுத்தலாம், நிதி வேணும். அப்ப இன்ஃபுளுன்ஸ் ஆன ஆட்கள் என்ன செய்யணும்டா நம்மட கமிட்டியில இருக்கணும். இன்ஃபுளுன்ஸ் ஆன ஆட்கள், திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் என்ன செய்யணும்? நம்மட குழுவில் இருக்கணும் என்று சொல்ற கோட்பாடு தான் செல்வாக்கு கோட்பாடு. முன்னுரிமை கோட்பாடு நானு என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் காசு தான் இருக்கு, எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்குறது? வீடு கட்டுவதா, பைக் வாங்குவதா, சார்ட்டர்ட் படிப்பதா, WIT படிக்கிறதா, அல்லது இதை கொண்டு ஃபிக்ஸ் டிபாசிட்ல வைக்கிறதா, அல்லது இந்த 500,000 வச்சு ஒரு பிசினஸ் செஞ்சு நான் முன்னேறுவதா? பல்வேறுபட்ட தீர்மானம். எதுக்கு முன்னுரிமை கொடுக்குற நினைச்சணும், நம்ம வெரி கேர்ஃபுல்லா இருக்கும். அது முன்னுரிமை கோட்பாடுன்னு சொல்லுவோம். அப்ப இது அனைத்தும் சேர்ந்ததுதான் திட்டமிடல் கோட்பாடு. இப்ப 8 கோட்பாடுன்னா 8 கோட்பாட்டையும் பாடமாக்குறல்ல, ஏதோ ஒரு 3 கோட்பாடுல 4 கோட்பாடு தெரிஞ்சிருக்கும். இது ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்க, நிரட்படுத்துக 2 கோட்பாடு எழுத சொல்லியிருக்காரு, அவ்வளவு. புத்தாக்கம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், நெகிழ்ச்சித்தன்மை, நடைமுறைக்கு சாத்தியம், டீம் ஒர்க், இதெல்லாம் என்ன முக்கியமான விஷயங்கள் பாடமாய் கொள்ளணும். அடுத்து ஃபைனல், இதோட முடியுது நினைக்கிறேன். இதோட முடிப்போம் கிளாஸ். நோக்கத்தின் மூலம் திட்டமிடலை முகாமை செய்து. நோக்கத்தின் மூலம் பீட்டர் ட்ரகர், முகாமைத்துவத்தின் குரு பீட்டர் ட்ரகர், அவர் முன்வைச்ச கோட்பாடு தான் இது. நோக்கத்தின் மேனேஜ்மெண்ட் பை ஒப்ஜெக்டிவ் என்று சொல்லு. நோக்கத்தை வச்சு நாம எப்படி இலக்குகளை அடையலாம் என்பது தொடர்பாக பீட்டர் ட்ரகர் சொன்ன ஒரு கன்செப்ட் தான் மேனேஜ்மெண்ட் பை ஒப்ஜெக்டிவ். திட்டமிடல ஒரு நோக்கத்தை உருவாக்கி அதை அடையலாம், எவ்வாறு அடையலாம் என்பது தொடர்பாக முன்வைத்த கோட்பாடு தான் நோக்கத்தின் மூலம் திட்டமிடலை முகாமை செய்தல் கோட்பாடு. இது பாஸ் பேப்பர்ல வரல. இந்த பிக்சர் ஒரு தரம் பாருங்க. இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு நோக்கத்தை உருவாக்கி ஒரு ஒப்ஜெக்டிவ் எப்படி அடையலாம், ஒரு கோலை எப்படி அடையலாம் என்பது தொடர்பாக விளங்கப்படுத்துற கோட்பாடு தான் இது மேனேஜ்மெண்ட் பை ஒப்ஜெக்டிவ் ப்ரோசஸ். ஒப்ஜெக்டிவ் ப்ரோசஸ் என்னன்னா, முதலாவது நாம் என்ன செய்யணும்னா நிறுவனத்தில் நம்ம எதனை அடைய போகின்றோமோ அதை நாம் என்ன செய்யணும், நாம நோக்கங்கள் இலக்குகளை உருவாக்கி கொள்ளணும். இப்ப நாம் எல்லாரும் என்ன செய்யறோம், உதாரணமாக ஒரு ஒரு உணவு ஒரு 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 ஹோட்டல் வச்சிருக்க வைங்களேன், ஒரு 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 கெஃபே ஒன்று வச்சிருக்கு. ஒரு கெஃபே, கெஃபே என்ன, ஃப்ரூட் சலட் இருக்கும், ஃப்ரூட் ஜூஸ் இருக்கும், அடுத்தது சர்பத் இருக்கும், அடுத்தது ஷார்ட் ஈட்ஸ் ஐட்டம் இருக்கும், கேக்ஸ் இருக்கும், ஐசிங் கேக்ஸ் இருக்கும், அப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு கெஃபே. அப்ப அது ஒரு கெஃபே ஒன்று உருவாக்கி இருக்கு. அப்ப நம்முடைய அந்த கெஃபே இருக்குதானே, உணவுச்சாலை இருக்குதானே, அந்த உணவுச்சாலைக்கு என்று செல்லி ஒரு நோக்கம் ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த நோக்கத்தை நாம என்ன செய்யணும், முதலாவது உருவாக்கி கொள்ளும். அதுக்கு பிறகு அந்த உணவுச்சாலையில வேலை செய்யற ஊழியர்களுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு ஒப்ஜெக்டிவ் கொடுக்கும். ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டும்,
இவ்வளவு பேருக்கு விற்பனை செய்ய வேண்டும், இத்தனை கேக் உற்பத்தி செய்ய வேண்டும். என்ன செய்ய போறோம்? ஒப்ஜெக்டிவ டிஃபைன் பண்ணணும். ஊழியர்களுக்கான என்ன செய்ய போறோம்? அந்தந்த ஒரு நிறுவனத்துல ஒப்ஜெக்டிவ் உள்ள அதற்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நோக்கத்தை உருவாக்கி போட்டு அந்த நோக்கத்தை அவங்க சரியா அடைகிறாங்களா? ஒரு நாளைக்கு இப்ப 10 ஐசிங் கேக் உற்பத்தி செய்யணும்னு சொன்னா அந்த 10 ஐசிங் கேக்கையும் உற்பத்தி செய்யறாங்களா மொனிட்டர் பண்ணும். மொனிட்டர் பண்ணி என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஃபீட்பேக் கொடுக்கும். இல்ல நீங்க உற்பத்தி செய்யற குவாலிட்டி குறைய இருக்கு, நீங்க 10க்கு 8 தான் உற்பத்தி செஞ்சிருக்கீங்க, பெர்ஃபார்மன்ஸ் குறைய இருக்கு. என்ன செய்யணும்? அவங்களுக்கு டெய்லி ஃபீட்பேக் கொடுக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா என்ன செய்யணும்? அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் பேடா இருந்தா என்ன செய்யணும்? அவங்களுக்குரிய ஒரு வார்னிங் ஒன்றை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? பெர்ஃபார்மன்ஸை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா மதிப்பீடு செய்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் வழங்குறேன்னா ப்ரொமோஷனை வழங்கும். அப்ப இதுதான் என்ன? நோக்கத்தின் மூலம் திட்டமிடலை முகாமை செய்தல் சொல்லி பீட்டர் ட்ரக்கர் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. இந்த அழி இருக்கிற அந்த விஷயத்தை பாரு. முகாமையாளர்களும் ஊழியர்களும் ஒவ்வொரு திணைக்களம், ஒவ்வொரு செயற்திட்டம் மற்றும் ஒவ்வொரு தனிநபருக்கான இலக்குகளை வரையறை செய்ய வேண்டும். முதலாவது விஷயம் இந்த சொல்லியிருக்கேன். நிறுவனங்கள் தமக்கான இலக்குகளை தீர்மானிக்கணும். தம் நிறுவனத்தில் வேலை செய்யற ஊழியர்களுக்கு அடுத்த இலக்குகளை தீர்மானிக்கணும். அடுத்து அவங்களோட பெறுபவர்கள் என்ன செய்யணும்? கண்காணிக்கணும், தொடர்ச்சியாக கண்காணிக்கணும். அவங்க எல்லாரும் சரியான முறையில் உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுறாங்களான்னு சொல்லி அவங்கள சரியா கண்காணிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அவங்களுக்குரிய ஃபீட்பேக்களை வழங்கி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். முகாமையாளர் ஊழியர்களும் தமது நோக்கங்களுக்கு இணங்க அதன் மூலம் நிறுவனத்தின் பெறுபவரை அதிகரிப்பதற்காக என்ன செய்யணும்? அதிகரிக்க வேண்டும் என்கிறத தெளிவுபடுத்துறது தான் நோக்கத்தின் மூலம் திட்டமிடலை முகாமை செய்து. திட்டமிடல் முதலாவது என்ன பிள்ளை? நோக்கங்கள் இலக்குகளை தீர்மானித்தல், அதனை அடைந்து கொள்வதற்கான செயற்பாட்டில் ஈடுபடும். அதனை செய்யற நோக்கங்கள் இலக்க தீர்மானிக்கும், ஊழியர்களுக்கான நோக்கம் இலக்க தீர்மானிக்கும், அது சரியா செய்யறாங்களான்னு செக் பண்றோம். அவங்களுக்குரிய ஃபீட்பேக்களை வழங்கி என்ன செய்யறோம்? அவங்களோட சேர்த்துல மதிப்பீடு செய்யறோம். அதை திருப்பி திருப்பி என்ன செய்யறோம்? தொடர்ச்சியாக செய்யறது தான் நோக்கத்தின் மூலம் திட்டமிடலை முகாமைத்துவம் செய்தல் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்காரு பீட்டர் ட்ரக்கர் 1954 சொல்லியிருக்காரு. பழைய கான்செப்ட் சரிதானே? இப்பயும் என்ன செய்யறாங்க? பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆகவே இதுதான் பிள்ளைகள் என்ன? திட்டமிடலோட சம்பந்தப்பட்டு. ஆகவே நம்மளில் என்ன? திட்டமிடல்ங்கிற பாடத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த கிளாஸ் படிக்க போற பாடம் என்னன்னு சொன்னா ஒன்றும் பெரிய பெரிய யூனிட் நான் சொல்லியிருக்கேன். சாப்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய சாப்டர்ஸ். அடுத்தது நம்ம படிக்க போற விஷயம்தான் ஒழுங்கமைத்தல் படிப்பு. மன்னிக்கு ஒழுங்கமைத்தல் இல்லைங்க, ஒழுங்கமைத்தலும் பெரிய ஒரு பாடம் தான். இந்த யூனிட் 2ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு அந்த சப்பான விஷயங்களுமே முக்கியமான ஒழுங்கமைத்தல்ங்கிற ஒரு பெரிய ஒரு டிப். கிட்டத்தட்ட ஒரு 15 பக்கம் 7 தாள் கிட்ட வரும். உங்களுக்கு பாஸ் பேப்பர் பார்க்கவே விளங்கிருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு திட்டமிடல்ல பாத்தீங்கன்னு சொன்னாலே ஒவ்வொரு செக்ஷனும் என்ன செஞ்சிருக்கா? தேடி 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 தான் திட்டமிடல கேள்வி போட்டிருக்கு. இப்ப நமக்கு எந்த கேள்வி எடுப்பாருன்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணல. நம்ம படிக்கிற விஷயத்தை என்ன செய்யணும்? 100% விடயங்கள் நம்ம விளங்கி படிக்கணும். பிஎம்ஏ தான் லெவல் 2ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கும். அப்ப அடுத்த கிளாஸ் நம்ம நிறுவனத்துல ஒழுங்கமைத்தல் என்னங்கிறது படிக்குமா? ஒழுங்கமைத்தல் செயற்பாடு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒழுங்கமைத்தல் செயற்பாடு நிறைய விஷயங்கள் படிப்போம். அதிகாரம் என்ன, வலு என்ன, அந்த விஷயங்கள் படிப்போம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்? நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுல படிப்போம். ஏ லெவலை தாண்டிய புதிய புதிய விடயங்களையும் படிப்போம். பெரிய ஒரு கான்செப்ட், பெரிய ஒரு கான்செப்ட் வித் பாஸ் பேப்பர்ஸோட படிப்போமா? நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? வித் பாஸ் பேப்பர்ஸோட படிப்போம். பெரிய ஒரு பாடம். இதுல சம்மரி படிக்கிறதுக்கு இல்லை, பெரிய ஒரு பாடம். ஏன்னா கேள்வி மேபி
ஒழுங்கமைத்தல இருந்து என்ன செய்யலாம், ஒரு வருடம் இந்த கேள்வி வந்தா அடுத்த வருடம் அந்த அடுத்த ஒழுங்கமைத்தல வரும், வழிப்படுத்தல வரும், கட்டுப்படுத்தல வரும், மாறி மாறி கேள்விகள் வரும். ஸோ நம்ம அந்த 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் 20 மார்க்ஸை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம், இந்த ஒழுங்கமைத்தலை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட்.